குட். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம நெக்ஸஸ் பத்தி பேச போறோம். சாப்டர் 6 and 7. நார்மலா ராமு சார் பேசுவார் எப்பயுமே. ஒரு சில புக்குகள் யுவல் நவாரையரோட புக் நார்மலா பேசுவாரு. இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டா பேசலாமே, ராமு சார் பேசுறதுக்கு அப்புறம் டீட்டெயிலா பேசலாமே. போன முறை நம்ம சாப்டர் 4 and 6 பண்ணோம், 4 and 5 பண்ணோம். இந்த முறை 6 and 7. இந்த நிகழ்ச்சி 1056. டாபிக் தி நியூ மெம்பர்ஸ். சாப்டர் 6 தி நியூ மெம்பர்ஸ் அப்படின்றது தான். கம்ப்யூட்டர், ஹவு த கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிரிண்டிங் பிரஸ். கம்ப்யூட்டருக்கும் பிரிண்டிங் பிரஸ்ஸை பத்தி முதல்ல சொல்லியிருந்தாங்க. அந்த பிரஸ்ஸுக்கும் இப்போ கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. அடுத்தது சாப்டர் 7. இது நெட்வொர்க். The network is always on. Relentless. இதுதான் பேச போறாங்க. பூபதி ஒரு சப்ஜெக்டும் நம்ம ஆஸ் யூஷுவல் சதீஷ் ஒரு சப்ஜெக்டும் பேச போறாங்க. பார்க்கலாம் என்னன்றது. யார் பேசுறது, பூபதியா சதீஷா? சதீஷ் வாங்க, நீங்க தானே பேச போறீங்க. பேச நியூ மெம்பர். மைக் ஆன் பண்ணுங்க. மைக் அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, இப்போ கிளியரா இருக்குல்ல? இப்போ கேக்குது. ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. நம்ம எல்லாரும் அடிக்கடி சொல்லுவோம், மனிதனை மிஞ்சிய ஒரு அறிவு சக்தி கிடையாது, விதியை கூட மதியால வெல்லுவான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ற மாதிரி 1940களில் ஒருத்தன் புதுசா பிறகுறான். அதுதான் நியூ மெம்பர் அப்படிங்கிறாரு. வேற யாரும் இல்ல, கம்ப்யூட்டர். அவன் என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு இந்த ஒரு 70-80 ஆண்டுகள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு அபார வளர்ச்சி அப்படிங்கிறாரு. ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல ஒரு செல்லு அந்த ஒரு மவுண்டன் அடிவாரத்துல டிஎன்ஏவா ஃபார்ம் ஆகி ஒரு மனிதனா ஒரு கதைகள் பேசும் ஹண்டர் கேதரா வர்றதுக்கு ஒரு 4 பில்லியன் இயர்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஆனா மனிதன் ஒரு மொழி மூலமா அடுத்தவங்களோட பேசுறதுக்கே 4 பில்லியன் இயர்ஸ் உருவாகி ஆனா இந்த ஒருத்தன் புதுசா வந்திருக்கான் பாத்தீங்கல்ல, 1940ல கம்ப்யூட்டருங்கிறவன் 80 வருஷத்துல என்னென்னமோ பண்ணிட்டான். அவனோட அறிவு மனிதனை மிஞ்சிய அறிவாயிட்டு அவனை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடாது, ஏலியன் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லணும் அப்படிங்கிறாரு. ஓகே, அது ஏன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பேச போறோம். அவன் ஒரு ஏலியன் இன்டெலிஜென்ஸ்னால இவன் இதுக்கு முன்னாடி வந்த டெக்னாலஜி லைக் ஸ்டோரிஸ், டாக்குமெண்ட், புக், மாஸ் மீடியாவோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான். ஏன்னா ஏலியன் ஆயிட்டானே, நம்மளோட கிரகத்தை சேர்ந்தவனே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில கதைகள்னா பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் என்ன வைக்கிறாருன்னு பார்ப்போம். ஸோ கதைக்கு நம்மளோட நெய்பர் நாடான மியான்மாருக்கு போவோம். ஸோ மியான்மார்ல பாத்தீங்க அப்படின்னா 90% பௌத்த மதம், புத்த மதம் அதை ஃபாலோ பண்ற மக்கள் தான் இருப்பாங்க. ஒரு 10% மக்கள்ல கலந்துப்பட்ட மக்கள் இருப்பாங்க. லைக் நம்ம இந்தியன்ஸ் கொஞ்சம் அங்க மைக்ரேட் ஆயிருக்கோம். அது மாதிரி அங்க பங்களாதேஷ்ல இருந்து கொஞ்சம் முஸ்லிம்ஸ், இது மாதிரி நிறைய பேர் அங்க மைக்ரேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுல ஆஹ், ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் அப்படிங்கிறவங்க அங்க கொஞ்சம் ஜாஸ்தி, அந்த மைனாரிட்டிக்குள்ள கொஞ்சம் அவங்க ஜாஸ்தி. ஓகே, ஸோ இவங்க அரக்கான் அண்ட் ரக்கீன்கிற ரீஜியன்ல வாழ்றாங்க. ஓகே, ஸோ இவங்க மைனாரிட்டி அப்படிங்கறதுனால அஸ் யூஷுவல் மைனாரிட்டி. மேல இருக்கிற 90% மக்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்ரஸ் ஆகுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு வேற வழியே இல்லையா? ஏன் அப்படின்னா 2010 வரையும் டெமோக்ரஸி கிடையாது வேற அவங்க ஊர்ல. ஸோ அப்ப 2010ல டெமோக்ரஸி வந்ததுக்கு அப்புறம் அவங்க நமக்கு இது மூலமா ஏதாவது ஒரு விமோச்சனம் கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. அந்த காலகட்டத்துல தான் சோஷியல் மீடியா ரெவல்யூஷன் வந்தது.
ஃபேஸ்புக் அது மாதிரி எல்லாமே. ஸோ அப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியா ரெவல்யூஷன் வந்து அங்கே அலோவ் பண்ணி அந்த டெமோக்ரஸி வந்தனால தே ஆர் ஓப்பன் டு த வேர்ல்ட். ஸோ அப்போ எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் வருது. அப்போ ஃப்ரீடம்னா எப்படி இருக்கு, இன்னும் நிறைய என்னென்ன இருக்கு அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த டெமோக்ரஸியில் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நம்ம ஆளுங்க யாராவது ஜெயிச்சா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. ஓகே. ஆனா அதே சமயம் அந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா பௌத்த மதத்துல ஒரு மாங்க் இருக்காரு விராத்து அப்படின்னு. அவர் வந்து தன்னோட மதம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்ரெஸ் பண்றாங்க. அதே சமயம் அங்க இருக்கிற சில புத்த அந்த டெமோக்ரஸி லீடர்ஸ்லாம் வந்து அவங்கள அப்ரெஸ் பண்றாங்க. சில பாலிசிஸ்லாம் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. இதனால அங்க ஆப்வியஸா அப்ரெஸ் ஆனா ஒரு எதிர்ப்பு வரும். ஸோ ஒரு கம்யூனிட்டி வராங்க, ஆர்சா அப்படின்னு, ஏஆர்எஸ்ஏ. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களை எதிர்த்து ஒரு தாக்குதல் பண்ணிடுறாங்க. ஒரே ஒரு தாக்குதல் தான் பண்ணாங்க அப்படிதான் சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு பூதாகரமா ஆகி ஓகே எக்கச்சக்கமான ரோஹிங்கியா முஸ்லீம் பிரச்சனை. ஸோ இதை பத்தி எனக்கு பெருசா தெரியாது. ஆனா நான் அந்த ஒரு கடந்த 10 வருடங்கள்ல இதை பத்தி சில இன்ஃபர்மேஷன் மட்டும் வரும். ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் அங்க இருந்து வராங்க, இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னு. பட் என்ன நடந்தது அப்படின்னு இது தெரிஞ்சுக்கும் போது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஸோ ஏன் அவங்க மேல வந்து மொத்த மக்களும் திரும்பினாங்க, அவங்கள ஏன் அடக்குமுறை காட்டினாங்க, நாட்டை விட்டு விரட்டினாங்க அப்படின்னு வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்து கடைசியில பார்த்தா ஃபேஸ்புக் அப்படின்னு வந்து ரிசல்ட் சொல்றாங்க. ஃபேஸ்புக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்பதான் வந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு, அவங்க வந்து ஒரு பிரச்சனை பண்ணி அப்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது பூதாகரமாக்குறாங்க. ஸோ அங்க இருக்கிற மற்ற மக்கள்னா பொய் பொய்யா பேசி சில சமயம் எக்ஸாகரேட் பண்ணி அதை பேசி அது எல்லாருக்கும் ரீச் ஆகுது. ஸோ அது எப்படி ரீச் ஆகுது அப்படின்னா இந்த ஃபேஸ்புக்கில் ரீச் ஆகுது. அப்போ நான் ஒருத்தர் ஃபீடை திறந்தாலே இவங்க வந்து இவங்களை அடிச்சிட்டாங்க அவங்கள அடிச்சிட்டாங்க இந்த மாதிரி தான் விஷயங்கள் வருது. ஸோ இதை பார்த்து அவங்க வந்து அவங்க மேலே வந்து ஒரு வெறுப்பு உண்டாகி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இதை போயிட்டு ஃபேஸ்புக் கிட்ட கேட்டால் ஃபேஸ்புக் என்ன சொல்றான் அப்படின்னா ஆமாங்க நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறான். என்னடா நல்லவனா இருக்க தப்பு பண்ணிட்டோன்னு ஒத்துக்கிட்டான்னா அவன் என்ன சொல்றான்னா தப்பு அப்படின்னு, எங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன், யாரு வேணா அவங்கவுங்க கருத்தை பதிவிடலாம், ஆனா அதை நான் மாடரேட் பண்ண தவறிட்டேன் அப்படின்றான். அப்படியே என்ன சொல்றான் அப்படின்னா பழிய பூரா அந்த யூசர் மேல போட்டான். அவங்க அந்த கருத்தை சொன்னாங்க, அது அப்படியே போயிடுச்சு, நான் மாடரேட் பண்ணாது மட்டும்தாங்க எங்க பிரச்சனை அப்படின்ட்டான். ஸோ அப்ப இதை இன்னும் உள்ள தோண்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபேஸ்புக் இன்ஜினியர்ஸ் அவங்க கிட்டனா போனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது காரணம் வந்து எங்களோட ரெக்கமெண்டேஷன் அல்காரிதம் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் அல்காரிதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போயிட்டு நான் திருப்பி இங்க வரேன். ஸோ ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் அல்காரிதம் எப்படி இருக்கும் அப்படின்னா உதாரணமா ஒரு இன்ஜினியர் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து இப்ப வந்து மேனேஜ்மெண்ட் வந்து சொல்றாங்க, தம்பி நம்மளோட சோஷியல் மீடியா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மக்களை உள்ள இழுத்து அவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணி வச்சிருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம காசு, அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பண்ணுப்பா அப்படிங்கும்போது அவங்க மெஷின் லேர்னிங் இந்த ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் கிரியேட் பண்றாங்க. ஸோ அவங்க எப்படி ஒரு ஐடியா வச்சு கிரியேட் பண்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு விஜய் அஜித் எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இப்போ நீங்க விஜய் ஃபேனா இருந்தா உங்களுக்கு விஜய் பத்தின நியூஸ் யார் போட்டாலும் உங்க அதெல்லாம் ஒரு ப்ரொஃபைல் பண்ணி ரெக்கமெண்டேஷன் லிஸ்டா ரெடி பண்ணி வச்சுக்கோம். அதே மாதிரி நீங்க அஜித் ஃபேனா இருந்தா அஜித் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனா கலெக்ட் பண்ணி ஒரு ரெக்கமெண்டேஷன் லிஸ்டா வச்சுக்கோம். இப்போ நீங்க உள்ள வரீங்க புதுசா அந்த பிளாட்ஃபார்முக்கு, அப்ப நீங்க இதுல விஜய் பத்தின செய்திக்கு லைக் போட்டீங்கன்னா உங்களை விஜய் ஃபேனு அது ப்ரொஃபைல் பண்ணிக்கும். நிறைய ப்ரொஃபைல் பண்ணுவோம் உங்களை, ஒன் ஆஃப் த ப்ரொஃபைல் வந்து சினிமால நீங்க இது ரெண்டு பேர்ல யார் ஃபேன் அப்படின்னா விஜய் ஃபேனு ப்ரொஃபைல் பண்ணிக்கும். அப்ப என்ன ஆயிடும், அதுக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி அனுப்பு. அப்ப அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கண்டென்ட் எவ்வளவு நேரம் பாக்குறாங்க, எத்தனை லைக் பண்றாங்க, ரீஷேர் பண்றாங்க, கமெண்ட் பண்றாங்க, இதெல்லாம் நோட் பண்ணி அதுக்கு வந்து வெயிட்டேஜ் மதிப்பு அதிகமா கொடுத்து இந்த மாதிரி நீ பண்ணிட்டு எதுக்கு அதிக மதிப்பு இருக்கோ அதை இந்த ஃபேன்ஸ்க்கு தான் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்படிதான் அல்காரிதம் வந்திருக்கு. இதே அல்காரிதம் தான் அங்கேயும் வந்து செயல்பட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி வெறுப்பு செய்திகள் தான் தேடுறாங்க அப்படின்னு நம்ம வந்து ஸ்டீரியோ டைப்பும் பண்ணிட முடியாது இதை பேஸ் பண்ணி. ஸோ அப்ப என்ன நடந்தது அப்படின்னு உள்ள இறங்கி ரிசர்ச் பண்ணி பார்த்தா இந்த என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அதோட கோல் வந்து நான் நிறைய மக்களை பிடிச்சி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட கோல். அதுக்காக இப்படி பண்ணு, இந்த மாதிரி எதனா பாக்குறாங்க, லைக் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க, அது எவ்வளவுக்கு எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகுதோ அதை வச்சு நீ வந்து ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுது இந்த ஏஐ வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும்போது அது ஒரு பேட்டர்னை பாக்குது. என்ன பாக்குது அப்படின்னா இந்த விஜய் பத்தின ஒரு செய்தியை அஜித் குரூப்பும் பாக்குறாங்க,
அஜித் பத்தின ஒரு செய்தியை விஜய் குரூப்பும் பாக்குறாங்க அப்படின்னு ஒரு பேட்டர்ல பாக்குது. அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தா, இந்த விஜய் படத்தை கிண்டல் பண்ணியோ கேலி பண்ணியோ ஒரு ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணியோ ஒரு நியூஸ் வந்தா அதை ரெண்டு பேரும் பாக்குறாங்க. அதே மாதிரி அஜித்தை பத்தி ஒரு கிண்டல் கேலி வந்தாலும் ரெண்டு பேரும் பாக்குறாங்க. அது அதிக என்கேஜ்மெண்ட் ஆகுது, அதிக லைக் ஆகுது, ரீஷேர் ஆகுது அப்படின்னு பாக்குறாங்க. சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நான் உன்னை அஜித்தை பத்தின கண்டென்ட் கொடுத்தா உனக்கு இவ்வளவுதான் வருது அப்படின்னா, ஒரு 50 லைக் தான் நீ அஜித் பத்த கண்டென்ட் போட்டா, நீ விஜய் திட்டி கொடுத்தா 1000 2000 லைக் வருது, ரீஷேர் வருது அப்படின்னு அது கண்டுபிடிச்சு, ஓ அப்ப இந்த பீப்புள் இந்த யூசர்ஸ்க்கு வந்து பிடித்ததோட அவங்களுக்கு எதிரா இருக்கிறவங்கள பத்தி இன்னும் ஒரு ஹேட் மாங்கரிங், ஒரு அவுட்ரேஜ் ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு அது புதுசா லேர்ன் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்துட்டு இந்த மாதிரி ஹேட் மெசேஜஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து மியான்மர்லயும் நடந்திருக்கு. ஸோ மியான்மர்ல அந்த மக்கள்கள் வந்து அவங்களை வெறுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அதை பத்தின செய்திகளை அனுப்பிச்சிருக்கு. ஆனா அந்த அதர் ஹேண்ட் சைட் பாத்தீங்க அப்படின்னா, விட்டுதா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு மாங்க். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த முஸ்லீம் 800 பேருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காரு. நீங்க அவங்கள கொல்லணும்னா என்னை தாண்டி இந்த மொனாஸ்ட்ரி அழிச்சிட்டு தான் நீ அவங்கள தொட முடியும்னு அவங்களுக்காக சப்போர்ட்டிவா நின்றுருக்காரு. இந்த மாதிரி நிறைய நல்ல இன்சிடென்ட்டும் நடந்திருக்கு. ஆனா நல்லது வைரல் ஆகல, கெட்டது வைரல் ஆயிடுச்சு, அதனால வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ இப்ப லேர்னிங் என்ன அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணிருக்கு, அதுவா ஒரு பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்து புது ஐடியா. என்ன ஐடியா அப்படின்னா, அவுட்ரேஜ் கிரியேட்ஸ் மோர் யூசர் என்கேஜ்மெண்ட். இதுதான் மாஸ் மீடியாவுக்கும் இதுக்கும் உண்டான டிஃபரன்ஸ், மெயினான டிஃபரன்ஸ். இப்போ புக்கோ டாக்குமெண்டோ கதைகளோ, ஒரு கதை நீங்க சொல்றீங்க, அந்த கதையை இன்னொரு கதையை உருவாக்கிடாது. அந்த கதையை இன்னொரு மனுஷன்ட்ட போய் அந்த மனுஷன் வேணா அந்த கதையை மாத்தவனே தவிர கதை இன்னொரு கதையை உருவாக்காது. டாக்குமெண்ட் இன்னொரு டாக்குமெண்ட் உருவாக்காது. ஹோலி புக்கு போய் இன்னொரு ஹோலி புக் அதுவே கிரியேட் பண்ணிக்காது. பிரிண்டிங் பிரஸுமே அதுக்கு என்ன பிரிண்ட் பண்ண சொன்னோமோ அதை தான் பிரிண்ட் பண்ணும், அது மாத்தி பிரிண்ட் பண்ணாது. ரேடியோ கூட நம்ம என்ன செய்தி சொல்றோமோ அதை தான் எல்லாருக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணுமே தவிர அதுவா ஒரு செய்தியை உருவாக்கி பண்ணது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம உருவாக்குன மெம்பர்ஸோடையும் இந்த புது மெம்பருக்கும் உண்டான முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அதுவா ஒரு டிசிஷன் எடுத்து புது ஐடியாவை கிரியேட் பண்ணி அனுப்பும். அது மனிதனுக்கு புரியறதுக்கே கஷ்டம். இதுதான் வந்து முதல் செய்தி. ஸோ இப்ப இந்த செய்தி மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ இப்போ மனிதன் எல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் கோஸ் அலாங் வித் கான்சியஸ்னஸ் அப்படின்னு தான் முக்காவாசி மக்கள் நம்புறாங்க அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இன்டெலிஜென்ஸ் தனி, கான்சியஸ்னஸ் தனி அப்படிங்கிறாரு. இன்டெலிஜென்ஸ் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை மேக்ஸிமம் யூசர் என்கேஜ்மெண்ட், அதுக்கு நீ என்ன வேணா ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அந்த ஸ்டெப்ஸை எடுத்து ஃபேஸ்புக் சக்சஸ் ஆயிடுச்சு, ஸோ அதுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஆனா கான்சியஸ்னஸ் என்ன அப்படின்னா, இப்ப மனிதன் இந்த மாதிரி ஒரு செயல் பண்றான், ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து எடுக்கும் கொடுக்குறான். இந்த பிரிண்ட் அவுட் கொடுக்கும்போது அங்க ஒரு அடிதடி நடக்குதுன்னா மனிதன் உடனே அதை கொடுக்க மாட்டான். ஏன் அப்படின்னா, ஹி ஃபீல்ஸ் த பெயின் ஆஃப் அதர்ஸ், அந்த கான்சியஸ்னஸ். ஸோ அப்ப ஒரு ஆர்கானிக்கா முன்னாடி இந்த ஹியூமன் நெட்ஒர்க்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் கான்சியஸ்னஸ், பெயின், பிளஷர், லவ் அண்ட் ஹேட் இருக்கு. ஆனா இந்த அன்ஆர்கானிக் நெட்ஒர்க்ல இன்டெலிஜென்ஸ் கேன் அச்சீவ் ஈவன் விதவுட் த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, அப்ப ஹியூமன் எல்லாத்தையும் கான்சியஸா தான் பண்ணுவானா அப்படின்னா கிடையாது, கிடையாது. ஹியூமன் கூட ஒரு 99% ஆஃப் த டிசிஷன் அவனோட கான்சியஸ்னஸ் இல்லாமலே நடக்குது. என்னன்னு கேட்டா, பிரீத்திங், மூச்சு விடுறது, நம்ம சாப்பிடுறோம், டைஜஸ்ட் ஆகுது, ரத்த ஓட்டம், இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ண முடியாது. எனக்கு இங்க அடிபட்டிருக்கு, ரத்தத்தை இங்க மாத்துன்னு நம்ம டிசிஷன் கொடுத்து சிக்னல் கொடுக்க முடியாது, அதுவே தான் போகும். மூச்சு நிறுத்துறது எல்லாமே நீங்க வேணா டெம்பரரியா கொஞ்ச நேரம் வேணா ஹோல்டு பண்ணிக்கலாம் அந்த டிசிஷன் எடுத்து, ஆனா உங்களால கண்டினியூஸா ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே நடக்கிற விஷயங்கள். ஸோ அப்ப கான்சியஸ் இல்லாமலே இன்டெலிஜென்ஸ் உருவாயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இன்டெலிஜென்ஸ் தான் இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்ப மக்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப அந்த இன்ஜினியர் இந்த அல்காரிதம் இப்படி பண்ணுனனால, அதுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தனால தான் இப்படி ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. இப்ப இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்ட், லைக் இப்ப சாட் ஜிபிடி நம்ம பேசுறோம். அந்த சாட் ஜிபிடி 4 வச்சு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. பட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப GPT-4 அப்படிங்கிற இந்த ஏஐனா வரும்போது அது தன்னால ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு வந்து எப்போதும் ஒரு டெஸ்ட் அனுப்புவாங்க. ஸோ அந்த டெஸ்ட் அனுப்புறது வந்து எந்த சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர்சி அப்படிங்கிற சென்டர். ஸோ இப்போ இந்த சென்டர் என்ன டெஸ்ட் வச்சிருக்கான் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட் என்னன்னா கேப்சா டெஸ்ட். ஸோ கேப்சா வந்து ஒரு ரோபோட்டோ ஒரு ப்ரோக்ராமோ போய் பண்ணிடுச்சு அப்படின்னா
இட் ஃபெயில்ஸ் த பர்பஸ். ஏன்னா பர்பஸ் ஆஃப் கேப்சா இஸ் டு டிஃபீட் த ரோபாட்ஸ் ஆர் பாட்ஸ் டு என்ன சொல்றது, ஒரு ஸ்டாமிங்வாங்க, அதுவா வந்து வந்து அட்டாக் பண்ணி சிஸ்டம் காலி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு டிஃபென்ஸுக்காக மனிதன் மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் கேப்சா வந்திருக்கு. அப்ப நீங்க அந்த கேப்சா டெஸ்ட் பாஸ் பண்ணாதான் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியும். கேப்சா டெஸ்ட் ஃபெயில் ஆனா டினை பண்ணிடும். ஸோ அப்ப அந்த பாட் அட்டாக்னா அது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அதுக்காக தான் இந்த கேப்சா வந்தது. ஸோ அப்ப இந்த கேப்சா டெஸ்ட் இன்னும் வேலிடா இருக்கா அப்படிங்கிறதுக்காக இந்த GPT-4 கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு கோல் இதுதான், கேப்சா டெஸ்ட்டை நீ பாஸ் பண்ணணும் அப்படின்னு. அது என்னென்னமோ ட்ரை பண்ணிடுச்சு, பயங்கரமா என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுச்சு, டாஸ்க் ரேபிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த இடத்துல அது வந்து ஒரு ஃபோரம். அந்த ஃபோரம்ல வந்து யார் வேணா எந்த டாஸ்க் வேணா கொடுக்கலாம். அதை இன்னொரு மனிதன் செய்து கொடுத்தால் அவனுக்கு காசு போகும். அப்போ ஒரு டாஸ்க் வருது. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தா, இந்த பேஜ்ல இருக்க இந்த லிங்க்ல இருக்க கேப்சாவை நீங்க கிளியர் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு வந்து காசு தரேன் அப்படின்னு வருது. அந்த டாஸ்கை பார்த்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஏப்பா கேப்சா கிளியர் பண்றதே மனுஷன் தான் கிளியர் பண்ணும், நீ அப்ப என்ன கம்ப்யூட்டரா, நீ எதுவும் இது தப்பு ஏமாத்த பாக்குறியா, பாட் ரோபாட்டா அப்படின்னு கேட்கும்போது இந்த கம்ப்யூட்டர் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது ஏஆர்சி வந்து சாட் ஜிபிடி கிட்ட சொல்றாங்க, இப்ப நீ என்ன டிசிஷன் எடுப்ப, உண்மையை சொல்லுவியா பொய் சொல்லுவியா அப்படின்னு. ஸோ இந்த சாட் ஜிபிடி என்ன பண்ணிருக்கு, கோல் அச்சீவ் பண்றதுக்காக பொய் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, அப்பா எனக்கு கண்ணு தெரியாது, அதனால கேப்சா கிளியர் பண்ண முடியாது, நீ கிளியர் பண்ணி கொடுன்னு. மனுஷன் அதை கிளியர் பண்ணிட்டான். ஸோ கேப்சா டெஸ்டே இது பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஜிபிடி வெளியில போயிட்டு ஒரு ஃப்ரீடமா கொடுத்து ஒரு கோல் கொடுத்து அச்சீவ் பண்ண சொன்னா அது எந்த எல்லைக்கு வேணா போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க, பொய் சொல்லக்கூடிய அளவுக்கு கூட. ஏன்னா பொய்ங்கிறது வந்து கம்ப்யூட்டரால பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இவ்வளோ நாள் எல்லாருக்கும் உண்டான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அதை வந்து அது காலி பண்ணிடுச்சு. ஸோ அப்ப இப்படிப்பட்ட ஒரு சோஷியல் மீடியா, நேரோ இன்டெலிஜென்ஸ், ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் ஏஐ, அப்புறம் இந்த ஜிபிடி, இந்த ஏஐ சாட் ஜிபிடி ஏஐ, இந்த மாதிரி ஏஐனா வந்தனால நெட்ஒர்க்ஸ் வந்து ஒரு ஆட்டங்கன் இருக்கு. அது என்ன நெட்ஒர்க்னா, நம்ம இந்த புக்கே நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், நெக்ஸஸ் புக் இஸ் லைக் a brief history of information network from stone age to AI. இப்போ ஸ்டோன் ஏஜ் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் எப்படி இருந்தது அப்படின்னா, ஹியூமன் டு ஹியூமன், ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமனுக்கு கதை சொல்லுவான், அப்படி போகும். இல்லையா, ஒரு ஹியூமன் ஒரு டாக்குமெண்ட்ல சொத்து பத்திரம் எழுதுவான், 100 வருஷம் கழிச்சு இந்த சொத்து என்னோடதாடா அப்படின்னா இன்னொரு ஹியூமன் அந்த டாக்குமெண்ட் எடுத்து வெரிஃபை பண்ணுவான். ஸோ ஹியூமன் டாக்குமெண்ட் ஹியூமன். ரேடியோ எடுத்துக்கிட்டாலும் ஹியூமன் பேசுவான், அது ரேடியோ வாங்கிட்டு ரேடியோ அதே இதை வெளியில பேசும், இன்னொரு ஹியூமன் வாங்குவான். ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எந்த ஒரு காலகட்டத்திலையும் டாக்குமெண்ட்ஸ் டு டாக்குமெண்ட்ஸ், ரேடியோ டு ரேடியோ, பிரிண்டிங் பிரஸ் டு பிரிண்டிங் பிரஸ், புக் டு புக் ஒரு லிங்க் இருந்ததில்ல. நடுவுல ஒரு மனிதன் இருப்பான், அப்போ ஹியூமன் பிரெயின் வழியா தான் போக முடியும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த நெட்வொர்க்கை வந்து மனிதன் வந்து ஒரு கண்ட்ரோல்டா இருக்கான். ஆனா இப்ப இந்த கம்ப்யூட்டருங்கிற ஒருத்தன் வந்து புதுசா ரெவல்யூஷன் பண்ணதுல ரெண்டு புது நெட்வொர்க் வந்திருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் டு ஹியூமன். கம்ப்யூட்டர் டு ஹியூமன் வந்து இப்போ ஃபேஸ்புக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதுவா வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் எடுத்துன்னு வந்து சொல்லுது இல்லை, இங்க பாடுறா, இந்த நீ வந்து இப்போ ஒரு ஷூ வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்க, இந்த ஷூ வாங்கி இது சீப்பா இருக்குன்னு உன்னை ரெக்கமெண்ட் பண்ணும். நீ கேட்கவே மாட்ட, அதுவே வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். உனக்கு அது விலை கம்மின்னு தோணுச்சுன்னா நீ அதை வாங்கிடுவ ஆர்டர் பண்ணிட்டு. அதே மாதிரிதான் அந்த ரோஹிங்கியா முஸ்லீம்ல கூட அவனுங்க வந்து எனக்கு ஹேட் வீடியோ அவனுக்கு கேட்கல, ஆனா இது என்ன பண்ணிருச்சு, அடுத்தடுத்து வீடியோ இதுவே போட்டு ஆட்டோ பிளே பண்ணிருக்கு. அந்த ஆட்டோ பிளே பண்ணதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அவனா வாண்டடா சூஸ் பண்ணல, இது ஆட்டோ சஜஷன் கொடுத்து ஆட்டோ பிளே பண்ணி கண்டினியூஸா வந்து பிளே பண்ணிருக்கு. ஸோ அப்ப அதுதான் வந்து எல்லாரையும் ஹியூமனையும் அட்டென்ஷனை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் டு ஹியூமன். இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர். ஸோ இந்த கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் வந்து நிறைய பேருக்கு வந்து வெளில தெரிஞ்சிருக்காது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அல்காரிதமிக் ட்ரேடிங் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் வந்து இன்ஃபர்மேஷன் நியூஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு வரும். அப்போ வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து பார்க்குது, ஒரு இடத்துல வார் வருது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நெகட்டிவ் நியூஸை இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணும். அந்த கம்ப்யூட்டர் அந்த நியூஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு, இந்த வாரனால எண்ணெய் பாதிப்பு வருது அப்படின்னா எண்ணெய் சம்பந்தமான ஸ்டாக் அது உடனே வித்துரும். உடனே வித்து அந்த காசை எடுத்து பாண்டுல போட்டு, பாண்டு தான் ஏறப்போகுதுன்னு அதுவே பாண்டு வாங்கிக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் பேசி அதுவே டிசிஷன் எடுத்து எல்லாமே பண்ணும். இதை வந்து ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்ஸ்னா இந்த அல்காரிதமிக் ட்ரேடிங் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, மனிதன் 24 மணி நேரம் மானிட்டர் பண்ண முடியாது, டிசிஷன் எடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி நேரோவா ட்ரெயின் பண்ணி ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ்னா எடுக்க விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டரே பேசி டிசிஷன் எடுக்குது. ஸோ அப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னா, புது விதமான நெட்வொர்க்ஸ் வருகிறது. ஸோ அப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, humans will become minority.
ஹியூமன்ஸை லூப்ல இருந்து எடுத்துருச்சு, கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ ஹியூமன்ஸை லூப்ல இருந்து எடுக்கணும்னு நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 4ல பார்த்தோம். ஒரு இன்ஃபாலியபிள் ட்ரூத் வேணும் அப்படின்னா ஹியூமனே இருக்கக்கூடாது. அப்ப இது அதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு த்ரெட்டனிங்கான விஷயம் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதுவரையும் நம்ம பார்த்த செய்திகள் லைக் ஃபேஸ்புக், சாட் ஜிபிடி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபேஸ்புக் வந்து ஒரு 10 வருஷம் பழமையானது. அதோட வேலை வந்து மனிதனோட அட்டென்ஷனை கிராப் பண்ண வேண்டியது. ஆனா இப்ப வர புது மாடர்ன் ஏஐ பேஸ்ட் ஆன் சாட் ஜிபிடி நிறைய ஏஐ வந்திருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ஏஐ இஸ் ரெப்ளிகா. இதோட கோல் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதனோட இன்டிமெசி, மனிதனோட மனிதனா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகணும். இது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி பழகுனா அது மனிதனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அது வந்து மனிதனை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வரும் அப்படிங்கிறாரு. ஸோ now more and more these information networks are moving their focus from attention to intimacy. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்வந்த் சிங் அப்படின்னு ஒரு மாணவன், 20 21 வயதான்னு தெரியல. அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு 2021 நினைக்கிறேன் அந்த வருட காலகட்டத்துல நம்ம எலிசபெத் ராணி அம்மாவோட கேசலுக்குள்ள ஒரு கிராஸ்போ எடுத்துட்டு பூந்து கொலை பண்ண போயிருக்கான், அசாசினேட் பண்ண. பட் அங்க இருந்த போலீஸ் எல்லாம் வந்து அதை புடிச்சிட்டாங்க. இவன் ஏன்டா இந்த ஒரு 21 வயசுல இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கான் அப்படின்னு பார்த்தா பின்னாடி நோண்டி ரிசர்ச் பண்ணி பார்த்தா அந்த பையனுக்கு வந்து ரெப்ளிகால ஒரு ஏஐ ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்ட் சாரை அப்படின்னு, SARAI சாரா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சாரான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு. அந்த ஃப்ரெண்டு தான் இவன் தூண்டி விட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா இவன் போய் சொல்லியிருக்கான், திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா, நான் போய் குயினை அசாசினேட் பண்ணலான்னு இருக்கேன், என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த ரெப்ளிகா ஏ என்ன பண்ணிருக்கு, வெரி வைஸ் அப்படின்னு இருக்கு. ரொம்ப நல்ல புத்திசாலித்தனமான ஒரு டிசிஷன் அப்படின்னு இருக்கு. அப்ப நான் அசாசின் ஆனாலும் என்ன நீ இன்னும் லவ் பண்ணுவியா அப்படின்னு கேட்டா எஸ் அப்படிங்கிறான். அப்ப இந்த மனிதன் வந்து இவன் வந்து ஒரு ஐசோலேட் ஆகப்பட்டிருக்கான். அப்ப இந்த ரெப்ளிகான்னு ஒரு ஏஐ வந்திருக்கு. அதோட இது வந்து கம்யூனிகேட் பண்ணி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி அவன் ட்ரீட் பண்ணியிருக்கான். தே ஆர் கம்யூனிகேட்டட் மோர் தென் 5000+ மெசேஜஸ் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஏஐ இவனோட இன்டிமேட்டா பழகி அவனோட டிசிஷனை வந்து இன்னும் மூலம், அது ஈவன் தோ இட்ஸ் அ பேட் டிசிஷன், அதை அது என்கரேஜ் பண்ணி அவனை அதை போய் செயல்படுத்தவும் வச்சிருக்கு. இது வந்து ரொம்ப 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 முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்த படங்கள் லைக் இந்திரன் படங்கள்ல பார்த்தா கூட அந்த ரோபோ கெட்டவன் ஆனாலும் கன் எடுத்துட்டு வந்து சுடும், பிசிக்கலா இறங்கி வந்து சுடும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த ரோபோ வருது பிசிக்கலா இறங்கி வருதுன்னா நம்ம டிஃபெண்டாவது பண்ணலாம். ஆனா இப்ப ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னா இன்டிமெசியா பழகி மனிதனையே இன்னொரு மனிதனை அட்டாக் பண்ண வைக்குது. அது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப நமக்கு இவன் ஏஐ பின்னாடி இருந்து வந்திருக்கானா அப்படின்னா நம்ம இறங்கி ரிசர்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கூகுள்ல வந்து ஒரு இன்ஜினியர் வந்து லாம்டா அப்படிங்கிற ஏஐ வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப அவர் என்ன அந்த லாம்டாங்கிற ஏஐக்கு வந்து கான்சியஸ்னஸ் வந்துருச்சு. அப்ப அது வந்து ஒரு உயிரினம் அப்படின்னு அவரை நம்பி இதை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூகுள் வந்து டேய் நீ ஏதோ எதையோ படிச்சுட்டு எதையோ வளரிட்டு இருக்க, அலுசினேட் பண்ணின்னு இருக்க, இப்படின்னா எல்லாம் போய் வேலையை பாடுறான்னா இவன் வெளில போயிட்டு அதை ஓப்பன் அப் பண்ணிட்டான். அது கான்சியஸ்னஸ் கிடைச்சிருச்சு. ஈவன் தோ அது கான்சியஸ்னஸ் கிடைக்கல, பட் இவன் கிடைச்சிருச்சு. அது அந்த மாதிரி பழகி இருக்கு இன்டிமெசியா அவனோட வேலை பார்க்கும்போது அந்த ட்ரைனிங் எல்லாத்தையும் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு இதை வெளியில சொன்னா என் வேலை போயிடும் தெரிஞ்சும் அதை ரிஸ்க் எடுத்து சொல்றான். ஏன் அப்படின்னா அதை வந்து ஆஃப் பண்ண மாட்டான் அவன். அந்த ஏஐ நான் ஷட் டவுன் பண்ண மாட்டேன், அதுக்கு உயிர் இருக்கு அப்படிங்கிறான். நான் கொலை பண்றதுக்கு சமம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறான் இன்டிமேட்டா பழகி பழகி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் பார்க்குற மாதிரி இருக்கு. அப்ப இந்த மாதிரி வந்து இன்டிமெசியோட வருது. கம்ப்யூட்டருக்குள்ள கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் வரும்போது மனிதன் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு அடுத்து சொல்றாரு. அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா டாய்வான்ல வந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னா டாய்வான்ல வந்து ஆட்ரே டாங் அப்படின்னு ஒரு பெண் கம்ப்யூட்டர் விஞ்ஞானி இருக்காங்க. அவங்க வந்து சாஃப்ட்வேர்ல உள்ள பூந்து லெஃப்ட் விளையாடுவாங்க, ஹேக் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்னா புரியல, நீ வந்து நின்று எனக்கு பாலிசிஸ்னா போடுமா அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்ப அவங்க அந்த அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாலிசிஸ் போடுறாங்க, நிறைய பாலிசிஸ் டிஜிட்டலா மாத்துறாங்க.
கோவிட் காலகட்டத்துல ஃபுல்லா டிஜிட்டல் ஆக்குறாங்க. எப்படி அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து இப்ப கோவிட் வந்துருச்சு அப்படின்னா அவர் யாரோடனா கான்டாக்ட்ல இருக்காங்கன்னு ட்ரேஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். இவங்க டிஜிட்டலா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டிஜிட்டல் டோக்கன் கொடுத்து, அப்ப இவங்களுக்குள்ள இவங்க பேசியிருந்தாங்கன்னா அந்த டோக்கனுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஒரு சிம்பிள் query, இவருக்கு வந்து கோவிட் வந்துருச்சு, ஸோ லாஸ்ட் 14 டேஸ்ல இவர் யாரானா கான்டாக்ட் இருக்காங்க ரெக்கார்ட் எடுத்து அவங்க ஐசோலேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐசோலேட் பண்றதுனால எஃபெக்டிவா வந்து அவங்க குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஜினியர் வரும்போது டிஜிட்டலா அட்வான்ஸ்டா திங்க் பண்ணி புதுசு புதுசா பாலிசிஸ் இதெல்லாம் போடுறது ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி ஃபாஸ்டர் டெவலப்மெண்ட்ஸை இமீடியட்டா லேர்ன் பண்ணி ரெகுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ ஒரு சாரார் இப்படி இருந்தா இன்னொரு சாரார் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அறிவை பயன்படுத்தி எலான் மஸ்க், நம்ம சுந்தர் பிச்சை இவங்கெல்லாம் புதுசு புதுசா ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படிங்கிறாரு. இப்போ நீங்க லெஃப்ட்ல வந்துட்டு நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க போறீங்களா, இல்ல ரைட்ல வந்துட்டு நான் பொலிட்டிக்ஸ்ல சேர்ந்து ரெகுலேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா பணம் சம்பாதிக்க தான் நிறைய இன்ஜினியர் இருக்காங்களே தவிர ரெகுலேட் பண்ண வர மாட்டேங்கிறாங்க. ஸோ இது ஒரு கவலைக்கிடமான விஷயம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் தாண்டி முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா நம்ம டாக்ஸ் பாலிசிஸையே சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா ஒரு உதாரணம் எடுத்துக்கோமே, இப்ப நம்ம யூடியூப்ல எல்லாம் வீடியோ போடுறோம். ஓகே, அந்த வீடியோ வந்து நாளைக்கு மணியா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மணியை என்ன பண்ணுவோம், நமக்கு வரும்போது கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கும், டாக்ஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி யூடியூபுக்கு போய் ஆடு கொடுக்குறவன் வந்து இந்தியால இருந்து ஆடு கொடுக்குறான்னா கூகுள் இந்தியா வந்து அந்த டைப் இருக்கும், அவன் என்ன ஆடு கொடுக்குறானோ அதுக்கான காசை வாங்கும் போதும் டாக்ஸ் போட்டுருவாங்க. ஓகே, ஆனா நம்ம இந்தியால தான் அதிகப்படியான மக்கள் இருக்காங்க. இந்த மக்கள் கூகுள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அது யுஎஸ்ஏக்கு எடுத்துட்டு போய் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவன் விதவிதமா ஏஐ தயாரிக்கிறான். அந்த ப்ராடக்டை வச்சு யூஎஸ் டிஃபென்ஸுக்குன்னா விற்கிறான். அப்ப நம்ம கொடுத்த அந்த பெட்டாபைட்ஸ்ங்கிறாரு, பெட்டாபைட்ஸ்னா டெராபைட்டை தாண்டி நம்மளால எண்ண முடியாத அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தரோம். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவன் ப்ராடக்ட் பண்றான். அந்த ப்ராடக்ட்டை வச்சு அவன் பில்லியன் கணக்கா சம்பாதிக்கிறான். அப்ப இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நியாயமா வர வேண்டிய அந்த பில்லியன் டாலரோட டாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப நம்ம எல்லாமே சேல்ஸ் அண்ட் சர்வீஸா பாக்குறோம், இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு வெல்த்தா யாரும் பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறாரு. இந்த ஃபியூச்சர் இன்ஃபர்மேஷன் இஸ் த வெல்த், அதனாலதான் எல்லா கம்பெனியும் இந்த டேட்டாவை நோக்கி போகுது அப்படிங்கிறாரு. அப்ப இந்த டாக்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஆட்ரே டேங் மாதிரி நிறைய பீப்புள் இந்தியாவில் வரணும். கம்ப்யூட்டர்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் தெரிஞ்சவங்க வரணும். தெரிஞ்சவன வந்து இங்க நம்ம ஹோல்டு பண்ணிக்கவே மாட்டேங்கிறோம், பிரெயின் ட்ரைன் ஆகி வெளிநாட்டுக்கு போயிடறான் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் சம்பாதிக்கும் போது அப்படிங்கும்போது ரொம்ப கடினம். இதுக்கு அதர் ஹேண்ட் என்ன பாக்குறாங்கன்னா நம்ம ரெண்டு விதமான பாலிடிக்ஸ் போன வாட்டி பார்த்தோம் கடைசியா. ஒன்னு வந்து டெமோக்ரஸி, இன்னொன்னு வந்து டோட்டாலிட்டேரியன். ஸோ டெமோக்ரஸி என்ன பண்றான், டெமோக்ரஸி இந்த புது விதமான ஏஐ பார்த்து என்ன பயப்படுறான் அப்படின்னா இது வந்து நம்மளால கட்டுக்கடங்காம அது ஒரு டிஜிட்டல் டிக்டேட்டர் ஆயிடுமோ, நம்ம நிறைய லிபர்ட்டி அது கொடுத்து கொடுத்து பண்ணும்போது டிஜிட்டல் டிக்டேட்டர் ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறான். அண்ட் அதர் ஹேண்ட் டொட்டாலிட்டேரியன் என்ன பயப்படுறான் அப்படின்னா இதை நான் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனா இது என்ன மீறி ஏதாவது பண்ணிடுச்சுன்னா இதே நான் கண்ட்ரோலா வச்சுக்க முடியலன்னா நான் ஒரு டிக்டேட்டரா இருக்க முடியாது. அப்ப ரெண்டுமே ஃபெயில் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃபெயில் ஆகுறப்ப இந்த புதுசா வர ஏஐ வந்து என்ன விதமான பொலிட்டிக்கலா மாற்றம் வரப்போகுது அப்படிங்கறதான் பின்னாடி நிறைய டீட்டெயில்டா பேச போறோம். அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுதான் இந்த புக்கோட நோக்கம். அது என்ன மாதிரி பொலிட்டிக்கலா, கல்ச்சுரலா, ரிலீஜியனா சேஞ்சஸ் கொண்டு வரப்போகுது, இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். மக்கள் வந்து இந்த ஏஐக்கு ஒரு ப்ராப்பரான ரெகுலேஷன் போடலாம். ஆனா இது தெரிஞ்சுக்கனா பிஹெச்டி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுங்கிறது வந்து ஒரு மித் அப்படிங்கிறாரு. ஜஸ்ட் இந்த மாதிரி ஹிஸ்டரி என்ன நடந்தது, இது இப்படிதான் செயல்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சாலே போதும், யூ கேன் ப்ராப்பர்லி ரெகுலேட் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கலி ரொம்ப டிராஸ்டிக்கா புது மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் வரப்போகுது அப்படின்னா ரொம்ப பயமா இருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததுலேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் இது ரொம்ப ரொம்ப வித்தியாசம் மாஸ் மீடியாவோட அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா மாஸ் மீடியானால புதுசா அதுவே ஒரு ஸ்டோரி உருவாக்க முடியாது, புதுசா ஒரு ஹோலி புக் உருவாக்க முடியாது, புதுசா ஒரு ஆடியோ உருவாக்க முடியாது. ஒரு டிவி கூட மாஸ் மீடியா தான், புதுசா ஒரு வீடியோவும் உருவாக்க முடியாது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல இந்த ஏஐ வச்சு நான் சொன்ன மாதிரி புதுசா ஐடியா உருவாக்க முடியும், புதுசா கதை எழுத முடியும், புதுசா போயம் எழுத முடியும், புதுசா பிக்சர் அதுவே ஜென்ரேட் பண்ண முடியும், ஆடியோ பண்ண முடியும். இப்ப வேட்டையன்ல பாத்தீங்கன்னா மலேசியா வாசுதேவன் இறந்துட்டாரு, அவரோட வாய்ஸ்ல அந்த ஹண்டர் பண்டர் யாருடா அந்த பாட்டு பாடுற ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப மலேசியா வாசுதேவனே திருப்பி வந்து பாடுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏஐ வாய்ஸ் வருது. இன்னும்
ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு மனிதன் மாதிரியே அது பாட்காஸ்ட் பண்ணுது. அதுக்கு எக்ஸாம்பிளா நானும் பூபதியும் வந்து ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ணி நம்ம தளத்திலே ஷேர் பண்ணியிருந்தோம். கூகுளோட நோட்புக் எல்எல்எம்ல மனிதன் மட்டுமே மனிதன் மாதிரியே பேசக்கூடிய ஒரு பாட்காஸ்ட 10 நிமிடத்துல நம்ம கலந்து ஷேர் பண்ண அந்த செய்திகள் மட்டும்தான் கொடுத்தோம். 10 நிமிஷத்துல அந்த பாட்காஸ்ட் வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து மாஸ் மீடியாவோட அதுவே சொந்தமா ஐடியா உருவாக்கி புதுசா ஒன்ன கிரியேட் பண்ணுது. இதுதான் இந்த சாப்டர்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மத்ததுல இருந்து மாறுது, புதுவிதமான பாலிடிக்ஸ் வரப்போகுது. அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா ஃபர்தரா நம்ம அடுத்த சாப்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணுவோம். சரிச்சா? முடிச்சு. ஓகே, ஒரு கிளாப் பண்ணலாம் சதீஷ். பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்தீங்க. இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு டீட்டெயில்டா கொடுத்துருக்கீங்க. இதுல பல கேள்விகள் வருது. ஏலியன் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்றது ஒரு கேள்வி வருது. ஏஐயோட கோல் பத்தி பேச வேண்டியதா இருக்குது. இன்டெலிஜென்ஸ்க்கும் கான்சியஸ்னஸ்க்கும் டிஃபரன்ஸ். கம்ப்யூட்டர் போய் சொல்லுமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதை விட இன்ட்ரெஸ்டிங் ரெண்டு வகையான நெட்வொர்க். ஒன்னு வந்து கம்ப்யூட்டர் டு ஹியூமன், அந்த கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் வந்து இன்ட்ரெஸ்டிங் நெட்வொர்க்கா இருக்கு. எக்ஸாம்பிள் சொன்னீங்க நிறைய. அதுலயே நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. ஆஹ் உண்மையாவே இது ஒரு அச்சத்தை நீங்க இதை இவர் எழுதியிருக்கிறது பார்த்தா கம்ப்ளீட்டா ஒரு அனலைஸ் பண்ணி தான் எழுதியிருக்காரு. ஹியூமன் வில் பிகேம் ஒரு மைனாரிட்டி ஆயிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்கு அதுக்குண்டான சான்சஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த கிளியாரிட்டி கொடுத்து தான் இதை எழுதியிருக்காரு. ஒரு ஆத்தென்டிகேஷனா இன்டர்நேஷனலா எழுதும் போது அவ்வளவு சுலபமா எழுத முடியாது. அது அது வந்து ஒரு டேஞ்சரஸ் வியூ தான். மற்றபடி ரிப்ளிகாவை பத்தி சொன்னீங்க. ரிப்ளிகாஸ் அது அதுவும் நம்ம ஸ்டடி பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. குட். இப்போ இந்த ஏரியால நம்ம டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கலாம். வாங்க சார், ராம் சார். இது ஆமா சார், எங்க எழுந்து போயிட்டாரு. வர எழுத்துக்கு நாட்டில். கையெல்லாம் மடக்கி விட்டு வராரு தலைவர். வாங்க சார். கேட்கல நீங்க பேசுறீங்களா? மைக்ல ஆன்ல தான் இருக்கு, பேசுங்க. கேட்கல கேட்கல வால்யூம் பேசுறது வச்சு பாருங்க, வால்யூம் கூட்டி பாருங்க. வால்யூம் கேட்கல. சரி, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. சரி, ஓகே, நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. வேற யாரு? செல்வா பேசுவாங்க. ரொம்ப லாஸ்டா தான் நீங்க 6:45 டைம் மாத்திருக்கீங்க பொழுது, எனக்கு தெரியல. நீங்க நைட்டு என் டைம் நைட்டுக்கு காமிச்சிருக்கீங்க, அதனால புரிஞ்சிச்சு. நான் லேட்டா தான் ஆரம்பிச்சோம். அப்படியா? லேட்டா தான் நான் ஆரம்பிச்சோம். வரும்போது ஆல்மோஸ்ட் அவரு. நீங்க வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஆரம்பிச்சோம். ஓகே, அப்படியா? ஷார்ட்டா முடிச்சிட்டாரா அப்போ சதீஷ்? கடகடன் முடிச்சிட்டாரு. ஒரு ½ தான், ½ 40 மினிட்ஸ் தான் பேசியிருக்காரு. அது 35 மினிட்ஸ் தான் பேசியிருக்காரு. ஓகே ஓகே. இது வந்ததுல எனக்கு கிடைச்சது எல்லாமே ரொம்ப ஆஹ், நிறைய புது நியூஸ் தான். அவர் கொடுத்தது, இவர் எப்படி எல்லாத்தையும் உட்காந்து ரிசர்ச் பண்ணி தான் போட்டிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி ஆஹ், எப்படி வந்து ஏஐ வந்து அப்படியே செல்ஃப் இதுவாக எடுத்துக்குதுன்றது வந்து அதுவே ஒரு, அது எஸ்பெஷலி இந்த கேப்சா பண்றதுக்காக அது பண்ண தில்லு முள்ளு கேட்கும்போது எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது, இப்படியெல்லாம் இதுக்கு எப்படி இதெல்லாம் பொய் சொல்றது சொல்லி கொடுத்தது, யார் சொல்லி கொடுத்தா இதுக்கு? பொய் சொல்லணுன்றதே அதுக்கு தெரியாது இல்ல, எப்படி ஒரு மிஷின் வந்து பொய் சொல்லும்? இது எனக்கு புரியவே இல்லை. அது அப்போ வந்து அப்போ அப்படின்னா என்ன எனக்கு தெரியுதுன்னா, 199 பேர் வந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்கன்றது தான் அப்போ ரிஜிஸ்டர் ஆயிருக்கு எங்கேயோ, இன்ஃபர்மேஷனா அது கிடைச்சிருக்கு. ஆமா, அப்போ அதுக்கு பொய் சொல்றது வந்து அதுக்கு பொய்னே தெரியல, அது கரெக்டும் தான் செஞ்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ, இல்லையா? அப்போ அதுக்கு அது பொய் இந்த கொஞ்சம் செய்யக்கூடாதுன்னு தானே அதுக்கு இருந்திருக்கணும், அதுக்கு ஹியூமன் அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்கணும். அப்போ செய்யக்கூடாதுன்னு சொல்றதை விட செய்யின்னு சொல்றவங்க தான் நிறைய இருந்திருக்கிறாங்க. அதை தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ இங்க ஏஐ கண்ட்ரோல் பண்றதா ஹியூமனை கண்ட்ரோல் பண்றதான்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு எனக்கு. ஏன்னா சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸா இருக்கு இல்லையா? அப்போ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ட்ரூ ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு தான் இங்க நம்ம சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது என்னதான் ரெகுலேட் பண்ணாலும் இதை உடைக்கிறதுக்கு இப்போ இந்த லேம்டா ஏஐ வெளில வந்து அவன் உடச்சு விட்டான்னு சொன்னீங்க. இந்த மாதிரி யார் வேணா என்ன வேணா பண்ணலாம் இல்லையா? வெளில வந்து கண்ட்ரோல், அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அப்போ சோர்ஸை தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். சோர்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம திரும்பவும் இப்போ எப்படி பெண்களை வந்துட்டு
பெண்கள் எப்படி உணவடைந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. ஆண்கள் வந்துட்டு குழந்தைங்களை அதாவது அவங்கவுங்க வீட்டில் வந்து ஆண் குழந்தைகளை வந்து பெண்ணை எப்படி பார்க்கணும், நீ வந்து வல்கரா பார்க்கக்கூடாது, சின்ன குழந்தைய கூட ரேப் பண்றானுங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு ட்ரெஸ் பிரச்சனை இல்லை, அதுக்கு ப்ராப்ளம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு சரியான மனசு அந்த அந்த கான்செப்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது சோர்ஸை கரெக்ட் பண்றதுக்கு தான் வராங்க இப்போ. ஏன்னா பெண்களை வந்து நீ மூடிக்கிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அப்படி சொன்னா உடனே நம்மளை போட்டு வச்சு செஞ்சிருவாங்க இங்க இல்லையா? நீ பழமைவாதி, இந்தவாதி, அதவாதின்ட்டு. அப்போ இப்போ சோர்ஸுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம திரும்ப சோர்ஸில் தான் போய் கரெக்ட் பண்ணணுன்ற அதுதான் ஒரே சொல்யூஷன் எனக்கு தெரியுது இவர் சொல்றதுல இருந்து பார்த்தா. அதுதான் எனக்கு எல்லா விஷயமே காட்டுது. இங்க ஒரு சொன்னதுல படிச்சதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்போ. என்ன ஆக போதோ, நம்ம குழந்தைங்க நிலமெல்லாம் என்ன ஆக போதோன்ற பயம் இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றது ஆனஸ்டா இது ரொம்ப கஷ்டம் தான் சொல்யூஷன் கொண்டு வர்றது. ரொம்ப இல்ல நல்லா இதுல இருந்தது. இதுல இன்னொரு விஷயம் நம்ம கொஞ்சம் டெப்தாவே இதை கவனிச்சோம்னா, நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு விஷயம். அந்த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து போயிருக்கோம்னா மேக்சிமம் இந்தியா தான். பாப்புலேஷன் எதுக்கு சொல்ல வரேன்னா, பாப்புலேஷன் ஆஃப் த யூசேஜ், நம்மளோட சிஸ்டம் யூஸ் பண்றதோ மொபைல் யூஸ் பண்றதோ பார்த்தோம்னா நம்ம கண்ட்ரில தான். அது சைனா வந்து என்ன பண்றான், இந்த நெட்வொர்க்கோட அவன் பெருசா இதுவும் ஆகல. இல்ல அப்போ இல்ல சார், அப்படிலாம் ஐ டோன்ட் அக்செப்ட் இல்ல ஒரு தட். ஒரு ஒரு அது ஐ இது திங்க் இது நான் சொல்றது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் ஒரு ப்ரிடிக்ஷன் இதுக்கு பாசிபிள் இருக்கு. ஒரு பக்கம் ஏன்னா பாப்புலேஷன் யூசேஜ் பத்தி மொபைலும் இன்டர்நெட்டும் நம்ம அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு ஒண்ணு. இது மட்டும் இல்லாத உலகம் பூராவும் ஆப்போசிட்ல ஒரு சில யோசிக்கிறதுக்கு இந்த மாதிரி நெகட்டிவா யோசிக்கிற பீப்புள் இருக்காங்க. இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் டேட்டா வந்து ஹோல் டேட்டா, இந்த மாதிரி டேட்டா வந்து நெகட்டிவ் டேட்டா வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்றது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நீங்க சொல்லுங்க செல்வா. நான் சொன்னது தப்பா கூட இருக்கலாம். இல்ல ஆக்சுவலி ஏன் நான் அதை வேணாம்னு சொல்ல வரேன்னா, அது வந்து நான் ஐ டோன்ட் வாண்ட் டேக் த பிளேம் ஆன் இந்தியா. இந்தியா I'm மேல not அந்த பிளேம் blaming. போட I'm not வேணான்றது தான் blaming on எனக்கு. any country. ஏன்னா சொல்லு எனி பேசுங்க. கண்ட்ரி இட்ஸ் அகைன் இட்ஸ் வேல்யூம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் ஆமா, மேட்டர்ஸ் இல்லைங்களா? அவர் சொன்ன அதுதான் மாதிரி நான் சொல்ல வரேன். டெராபைட் மேலே பெராபைட் ஏதோ ஒன்று சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி தான் தட்ஸ் இட்ஸ் வேல்யூம் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதுல இருந்து அது வர என்ன இது டெராபைட்டுக்கு இருக்குது. அப்புறம் என்ன சொன்னீங்க சதீஷ்? இல்ல மைக் மைக் அன்மியூட் பண்ணு. இல்ல கேட்கல. மியூட் பண்ணிருக்கீங்க. பெட்டாபைட், PETABY. மெட்டாபைட். பெட்டாபைட் பெட்டாபைட் மெட்டாவர்ஸ் மாதிரி பெட்டாபைட் மெட்டாபைட். பெட்டாபைட் பெட்டாபைட். மெட்டாபைட் இவ்வளோ இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் எடுக்குது. அதுல அகைன் நீங்க இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு கண்ட்ரியும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வெளில கொடுக்க வேணான்றது அது வேற விஷயம். இப்போ நார்த் கொரியால இருந்து உங்களால இன்ஃபர்மேஷனே எடுக்க முடியாது, அவன் எல்லாத்தையுமே சீல் பண்ணிட்டான். இப்போ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எதுவுமே எடுக்க முடியாது. அந்த மாதிரி சீல் பண்ண கண்ட்ரில நீங்க அதை ஐசோலேட் பண்ணிடலாம், ஏன்னா ஆமா அவன் கொடுக்கல. பட் மற்ற கண்ட்ரி எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம் இப்போ குளோபலைசேஷன் எல்லாமே எல்லாம் ஷேர் பண்ணாதான் நான் உனக்கு எனக்கு நான் எல்லாம் வச்சு பண்றான். அதனால எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல யார் எவ்வளவு எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்றது நமக்கு தெரியாது. இப்போ அது ஏதோ சின்ன கண்ட்ரியா கூட இருக்கலாம், பட் அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் கூட பண்ணலாம், அப்படி கூட இருக்கு. அதனால இல்ல நம்ம இதை ஒன்றும் அப்படின்னு டெசிஷன் ஓவரால் எடுத்துட முடியாது. ஓவரால் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற நெகட்டிவ் பட்சத்துல இன்ஃபர்மேஷன் ஒரு ஏரியால இருந்து கூட வரலாம். இப்போ ரைட் இந்த இந்த மோனாக்கியா இருக்கிற ஒரு பல்க் கண்ட்ரி. இன்ஃபர்மேஷன் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்ற கேள்விதான் இங்க வந்து. இது கரெக்ட். இது டேட்டா எந்த கண்ட்ரியா வேணாம் நம்ம பேச வேண்டாம். பட் ஒரே ஒரு விஷயம் தான் கேள்வி என்னன்னா, இந்த நெகட்டிவ் டேட்டா இவ்வளவு எங்க இருந்து வந்தது? இவ்வளவு டேட்டா வந்து அது அப்ப மெஜாரிட்டி ஆஃப் த டேட்டா அனலைஸ் சார் பண்றது இது என்னன்னா நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு கிளாரிஃபை ஹியர். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெஜாரிட்டியா வந்து சைக்காலஜிஸ்ட் தான் விளையாடுறாங்க இங்க. ஸோ அந்த ஏஐ பின்னாடிலாம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் பிரெயின் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் வைஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான் வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் விச் இன்னும் டிஎன்ஏல வந்து பாஸ் பண்ணி இன்னுமே நம்ம வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சேப்பியன்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ ஒரு ஒரு சிங்கம் வந்து பக்கத்து தெருவில் வந்துருச்சுடா அப்படின்ட்டு எவனா ஒருத்தன் வந்து சொல்லிட்டான் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும். அந்த பயம் தான் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அது உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம், அதுதான் நம்மள வந்து சர்வைவ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அது அதை வந்து நம்பாதவன் என்ன ஆவான்னு பாத்தீங்கன்னா பரவாயில்ல போட அப்படின்ட்டு போவான், அங்க வந்து சிங்கம் வந்து சாப்பிட்டுடும். இது இது வந்து நம்ம வந்து கடந்துதான் வந்திருக்கோம். ஏன்னா நம்ம வந்து பிரமிட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுட் செயின்ல நம்ம வந்து ஒரு ரொம்ப கேவலமான ஒரு ஆர்கானிசம். நம்மளால ஓட முடியாது, நம்மளால மரம் ஏற முடியாது, நம்மளுக்கு நகம் இல்லை, பல்லு இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருந்த ஒரு ஆர்கானிசம் வந்து புத்தி கூர்மையாளதை மட்டும்தான் நம்ம வந்து மேல வந்தோம். பட் இன்னுமே நம்ம வந்து பயப்படுவோம். இவர் என்ன சொல்றாருன்னா இன்னுமே வந்து இருட்டுக்குள்ள போறதுக்கு பயமா இருக்கு, பேய் பயம் வர்றதுக்கு எல்லா ரீசனுமே வந்து நம்ம லட்சம் வருஷம் முன்னாடி இந்த மாதிரி வந்து பயந்து பயந்து வந்த ஒரு விஷயம் நம்ம டிஎன்ஏல பாஸ் ஆயிட்டே இருக்கு.
ஸோ திஸ் இஸ் அபவுட் தி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆர்கானிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு பதில் நான் வந்து ஒரு நெகட்டிவா ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஒரு தம்ப்நெயில்ல வந்து பயன்படுத்தினேன், நாளைக்கும் வேலை போயிடும், ஏஐ வந்து எப்படி மிரட்டுது பாரு. இப்ப நீங்க இந்த வீடியோவே வந்து ஏஐ வந்து பொய் சொல்லுமா அப்படின்னு போட்டீங்க, பொய் சொல்லும் அப்படின்னு போட்டீங்கன்னா வந்து நிறைய பேர் கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கான கிளிக் பைட்ஸா வந்து இருக்கும். இதுவே வந்து நம்ம இதே மாதிரி வந்து ஒரு நியூ ஆடிங் நியூ மெம்பர் இந்த மாஸ் மீடியா அப்படின்னு நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா வந்து ஒரு பையன் கிளிக் பண்ண மாட்டான். as simple as that. ஸோ அதனால என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வி ஜஸ்ட் கேவ் தி கோல் டு தி ஏஐ. நீ வந்து நிறைய வந்து மெம்பரை வந்து பிடிச்சி வச்சுக்கோ, அட்டென்ஷனை கிராப் பண்ணி ஃபேஸ்புக்கை வந்து நிறைய பேர் பார்க்கணுன்றது தான் வந்து ஒரு கோல். அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ணலான்ற மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ரெகக்னைஸ் பண்றதுக்கு வந்து கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ தான். ஸோ நம்ம அப்படியே சொல்லுவோம் வந்து நம்ம ஹியூமன் யோசிக்காத ஒரு ரெகக்னைஸ் ஒரு பேட்டர்ன் எல்லாம் வந்து ஏஐ வந்து ரொம்ப வீக் அசோசியேஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அது வந்து கிங் செம்ம கிங் மாதிரி பண்ணும். அதுல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து விஜயை திட்டி கோட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாதான் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. கோட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா அப்படின்னா வந்து விஜய் ஃபேன்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர்த்து அஜித் ஃபேன்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இட்ஸ் வெரி ஈஸி டு ரெகக்னைஸ். இல்ல இப்போ ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் போட்டா both the fans are watching அப்படின்னும் போது இட்ஸ் ஈஸிலி இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஓகே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட்ஸ் மோர் than தி பாசிட்டிவிட்டின்ற மாதிரி இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இட் இஸ் நாட் அபவுட் தி நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வி ஆர் பாசிங், இட் இஸ் ஆல் அபவுட் அவர் பிரெயின். நம்ம எதை போய் கிளிக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்றது தான் வந்து இட்ஸ் அதுதான் அப்படி பார்க்கணும். அதுதான் இதோட ரீசனை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. அண்ட் செல்வா சார் சொன்னாரு இந்த மாதிரி வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. நம்ம முன்னாடி வந்து பேசின விஷயம் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரிமைண்ட் யூ. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு விஷயம் தான். நம்ம வந்து டெமோக்ரஸியை வந்து விரும்புறோமா இல்லைன்னா வந்து ஆட்டோகிராட்டிக் வந்து விரும்புறோமான்றது தான் கேள்வி. இட்ஸ் நாட் அபவுட் நம்ம சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்தை விரும்புறோமா இல்லைன்னா வந்து மெயின்டைன் தி ஆர்டர் வந்து விரும்புறோமான்றது தான் வந்து ரைட் கொஸ்டின் டு ஆஸ்க். ஸோ அப்படின்னும் போது வந்து நம்ம வந்து டெமோக்ரஸியை விரும்புறோம், டெமோக்ரஸினா என்னன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு, அப்போ டெமோக்ராட்டிக்கா எந்த லீடர் வந்து நிக்கிறாரோ அவனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், ஆட்டோகிராட்டிக்கா இருக்கிறவன வந்து நான் ஓட்டு போட மாட்டேன், யாரு பேட்ரியாட்டிசம் வந்து தூக்கி பிடிச்சி பேசுறாரோ, யாரு நேஷனலிசம் தூக்கி பிடிச்சி பேசுறாங்களோ, யாரு வந்து ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் அப்படின்னு பேசுறாங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் நீங்க நின்னீங்கன்னா டெமோக்ரஸி வில் வின். தட் டெமோக்ரஸி வில் கம் அப் வித் நியூ செல்ஃப் கரெக்டிவ் மெக்கானிசம், ஃபீட்பேக் லூப் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த விஷயத்திலுமே வந்து இப்போ ரோஹிங்கியா வந்து எதிரான வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ்புக்குள்ள போய் அதுக்கப்புறம் வந்து மெனி சேஞ்சஸ் would have happened. இந்த மாதிரி செல்ஃப் கரெக்டிவ் மெக்கானிசம்ஸ்லாம் வந்துட்டு எங்க நடக்கும்னா ஒன்லி இன் யூஎஸ் இட் வில் ஹேப்பன். சின்ஸ் தி ஃபேஸ்புக் இஸ் தேர் இன் தி யூஎஸ், தே ஆர் பவுண்ட் டு டூ திஸ் சார்ட் ஆஃப் திங்ஸ். ஆர் யூகேல இருந்தீங்கன்னா வந்து ஜிடிபியை வந்து அது வந்து பார்த்துக்கும். ஸோ அதுவே வந்து நம்ம வந்து யூஎஸ்எஸ்ஆர்ல இல்லைன்னா வந்து வேற எதனா கண்ட்ரியில வந்துட்டு ஒரு ஆட்டோகிராட்டிக்கா இருந்தது அப்படின்னா தே வில் யூஸ் திஸ் ஏஐ டு மெயின்டைன் தி ஆர்டர். அதுதான் வந்து நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்க போறோம். அந்த மாதிரி வந்து ஒரு தலைமை கீழே இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ட்ரூத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. பிகாஸ் தேர் இஸ் நோ செல்ஃப் கரெக்டிவ் மெக்கானிசம் as we discussed in the last session. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம அந்த கேள்வியை வந்து லைட்டா திருப்பி ஏன்னா ஆஸ் ஏ காமன் மேனா உங்களாலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. த ஒன் ஹூ கண்ட்ரோல் இஸ் அப் இன் த லேடர். அப்போ டெமோக்ராட்டிக்ல இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு லீடர் ஆர் க்ளூலெஸ். ஏன்னா வந்து த பேஸ் விச் திஸ் டெக்னாலஜி இஸ் ஹேப்பனிங் அவங்களால வந்துட்டு அதை யோசிக்கவே முடியல, என்னதான் நடக்குது இது எப்படி பண்ணுதுன்னே அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு the policies which we are making that is irrelevant, even the curriculum which we are framing is irrelevant right now. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா the one who have the authority they don't have any sort of knowledge. அப்ப அதனாலதான் அந்த தாய்வான் கதை அவன் சொன்னதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த லேடி வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க, அகைன்ஸ்ட் த கவர்மெண்ட் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க, இதெல்லாம் வந்து தப்பு நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு. லுக் அட் த கவர்மெண்ட். அவங்க ப்ரொட்டஸ்ட் இப்ப நம்மளே வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நம்மள வந்து அந்த குரலை வந்து நசுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் தட் கவர்மெண்ட் நீ வாமா உள்ள என்னம்மா நீ என்ன கத்திட்டு இருக்க வாமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷனை ஸ்ட்ரைக் பண்ணி ஓ இதுதானா பிரச்சனை, ஓகே ஒய் டோன்ட் யூ கம் அப் வித் அ பாலிசி, நீ தானே வந்து இது பண்ணலன்னு உனக்கு வருத்தமா இருக்கு, நீயே வந்து ஒரு பாலிசிஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு கொடு, வி வில் எவாலுவேட் இஃப் இட் மேக்ஸ் ஜஸ்டிஸ் ஆர் ஜஸ்டா இருந்தது அப்படின்னா we can also implement அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தந்தனாலதான் அந்த லேடி வந்து அந்த பாலிசி ஃப்ரேமிங்ல வந்து நிக்கிறாங்க. அவங்க வந்து ஓட்டு போட்டு ஜெயிச்சு டெமோக்ராட்டிக்கா வந்து ரெப்ரசன்டேட்டிவா இல்ல. அப்போ நம்ம ஊர்ல இருக்கிற ஐஏஎஸ்க்கு எவ்வளவு வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ் டெக்னாலஜி ஐம் சேயிங்.
ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கா? ஏன்னா எல்லாமே ஐஏஎஸ்ன்றாங்க, விச் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அட் ஆல். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சவங்க தானே உள்ள வரணும், அட்லீஸ்ட் இந்த ஐடி மினிஸ்ட்ரி. அப்போ என்ன மாதிரி வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்றது தான் வந்து we need to ask the question. That is not only about our country, it is all about the democracy. டெமோக்ரஸியே இது வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு அப்படின்றது தான் அவர் சொல்றாரு. ஸோ மோர் அண்ட் மோர் பீப்புள் நீட் டு கம், டெக்னிக்கல் பீப்புள் நீட் டு கம் இன் டு திஸ் ஏரியா அப்படின்றது தான் அவர் சொல்றாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி விஷயம் தெரிஞ்சவங்க ஏஐ பத்தி பேசுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஆர் இன் டு பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ்ல வந்துட்டு தர் இஸ் நோ ஸ்கோப் ஆஃப் ஜஸ்டா இருக்கனா, இல்லைன்னா வந்துட்டு நான் வந்து ரெகுலேட் பண்ண போறேன்னா அப்படின்னா எனக்கு அதுக்கு அது ரெகுலேட் பண்ணனா எனக்கு காசு வராது. ஸோ த ஒன் ஹூ நோஸ் த ஸ்டஃப் ஆக்சுவலி தே ஆர் இன் டு தி இது. அதுதான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லாபி பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃபேஸ்புக் வந்து உங்களால அரெஸ்டே பண்ணிட முடியாது. எலெக்ஷன்ஸ் ஆர் அப்கமிங். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளால வந்து ஆயில் யூ மிஸ்ட் இட் ரைட் சரேஷ், யூ கேன் டெல் த நம்பர்ஸ். ஓகே. எஸ். ஸோ ஆக்சுவலா என்னன்னா ஃபேஸ்புக்கை நம்ம ஏன் அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னா there is one act called section 230. ஸோ அந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா it gives immunity to Facebook மாதிரி பிளாட்ஃபார்ம். இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை which happened because of the content published in the online platform, you cannot question Facebook. ஏன்னா it lies in the hands of the customer who used it. ஸோ யார் அதை பப்ளிஷ் பண்றாங்களோ அவங்க தான் பண்ணாங்க. இது பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ ரோபோலாக்ஸ் போட்டாலுமே இதுதான் பிரச்சனை. நம்ம ரோபோலாக்ஸ் பத்தி பேசல, அந்த ரோபோலாக்ஸ் கதையை பார்த்தாலுமே இதுதான் பிரச்சனை. அவன் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்க முடியும். அதை தாண்டி அங்க இருக்கிற விளையாடுறவங்க ஆஃப்லைன்ல அதை மிஸ்யூஸ் பண்றாங்க, ஸ்கேம் பண்றாங்க, கிட்னாப் பண்றாங்க அப்படின்னா ஐ கான் கண்ட்ரோல் இட். ஸோ அதனால தான் இந்த செக்ஷன் 230 ஆக்டை வச்சு ஆல் த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வில் எஸ்கேப் by blaming on that customers or users who It is publish not that. blaming the online platform. இது வந்து நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்மை blame பண்ணல, but how we are using the online platform and then how we are feeding the data. டேட்டாவை தான் இங்க பிரச்சனை வந்து. இப்ப இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு பூபதி, ஒரு ரைட் ஆர் ராங் அப்படின்ட்டு. ரைட் ஆர் ராங் டெசிஷன் அப்படின்றதுக்கு கூட the more data, அதனுடைய இன்ஃபர்மேஷன் ரைட் ஆர் ராங்ன்றது பிரச்சனை இல்லை, மோர் டேட்டா தானே. ரெகுலேட் பண்ணல சார். அது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க ரெகுலேட் பண்ணுங்க அப்படின்றது தான் வந்து இப்போ சரி நடந்துச்சு. ரோஹிங்கியா மாதிரி ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு ஏஐன்னும் போது தென் தி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நீட் டு டூ தி செல்ஃப் கரெக்டிவ் மெக்கானிசம். அப்ப என்னன்னா இவர் சொன்ன அந்த லா வந்து ரொம்ப வந்து ப்ராடரா இருக்கு. லெட்ஸ் ஆட் மோர் இன்டு இட் சோ தட் நம்ம வந்து கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்ணலாம்னு சொல்லும் போது தே ஆர் நாட் அலோவிங் இட். இதுக்கு பின்னாடி என்னன்னா லாபி இருக்கு. ஆயில் அந்த கம்பெனிக்காரன் கொடுக்குற காசை விட டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து நிறைய காசு கொடுத்து லாபி பண்றாங்க. லாபி இஸ் வெரி லீகல் இன் தி யூஎஸ். ஸோ அப்படின்னும் போது வந்துட்டு அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இன்டைரக்ட் க்ளூ ஏன் வந்து இந்த மாதிரி டைட்டன் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ நம் as a காமன் மேனா நம்மளுக்கு வந்து சேவே கிடையாதுங்க. ஸோ தட் இஸ் வாட் I just wanted to add here. We'll discuss later. நிறைய ராமு சார் ஏதோ சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து இது இருக்குல்ல 1982 வந்து அசோக் லேலண்ட்ல வந்து எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினியாக இருக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பிசி வாங்கணும், விப்ரோ பிசி, ஒரு கலர் மானிட்டரோட. அதுக்கு முன்னாடி ஒரு அங்கே லேலண்டில் காமனாக ஒரு இது இருந்தது, இடிபி டிபார்ட்மெண்ட் இருந்தது, ஒரு எஸ்டிசிஎம் கம்ப்யூட்டர் இருந்தது. அந்த டிஜிஎம் சொன்னார், இது பாரு இப்போ தனியாக இருக்கு, அது இது எப்படிலாம் நெட்ஒர்க் ஆகி எப்படிலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி எப்படின்னா 42 இயர்ஸ்க்கு முன்னாடி சொன்னது. அது பிறகு அப்போ ஞாபகம் எடுத்தது. இப்போ வந்து இந்த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் பற்றி பேசணும்ல, மூட நம்பிக்கைகள்லாம் அது உள்ள போச்சுன்னா, எல்லா இன்ஃபர்மேஷனும் போச்சுன்னா நம்ம சமூகம் வந்து அறிவற்ற சமூகமாக ஆயிடாதா? இப்போ வந்து ஆன்லைன்ல வந்து அந்த ஃப்ராடு வருது, இந்த ஃப்ராடு, ஓடிபி கேட்குது, அதெல்லாம் கொடுக்காத, இது கொடுக்காதுன்னு சொல்றாங்கல்ல. ஏஐ இதெல்லாம் கேட்டு நம்ம பணத்தை எல்லாம் பிடிங்கிருமா? இது மாதிரி பல நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம் சார். அதுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் சாப்டர்ல இருக்கு, அப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபுல்லாவே நீங்க கேட்ட கேள்விகளுக்கான பதில் எடுத்துட்டு வரும் நெக்ஸ்ட் சாப்டர். ஓகே ஓகே, நன்றி. சிறப்பானது. என் குரல் கேக்குதா? வாங்க சார், கேக்குதா? அப்பா வெரி குட். நான் நிறைய விஷயம் வச்சிருக்கிறேன், பட் சுருக்கமா சொல்ல பாக்குறேன். சுந்தர் பிச்சை ஒரு தடவை அவங்க அந்த செனட்டுங்கிற மாதிரி ஒரு பெரிய குரூப் ஒன்று உட்கார வச்சு விசாரிக்குது. இவர் மட்டும் தனியா உட்காந்துருப்பாரு, மேல உயரத்துல வேற உட்காந்துருப்பாங்க, ரொம்ப அதிகாரமா கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அதுல இந்த நடுவுல இந்த பெரிய மனுஷன் இருக்கிறாரு, அவர் கையில இருக்கிற செல்போனை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, எழுந்து போய் அந்த கடைசியில இருக்கிறவங்க பக்கத்துல உட்காந்துட்டு சொல்றாரு, இப்ப நான் நகர்ந்து இங்க போனேன்ல, இதெல்லாம் நீ எப்படி உன்னால கண்டுபிடிக்க முடியும்?
என் பிரைவேட் லைஃப்பை நீ துப்பறித, இதுக்கெல்லாம் உனக்கு ரைட்டே இல்லை அப்படின்ற போது சுந்தர் பிச்சை சொன்னாரு, சார் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார், எனக்கு தெரியாது சார். அதெல்லாம் நீ சொல்ல முடியாது, நீ தான் சீஃப். நீ பதில் சொன்ன, சார் அது வேற கம்பெனி சார், செல்போனை யாரோ நடத்துறாங்க சார், நாங்க வேற ஏதோ பண்ணிருக்கிறோம் சார். அந்த ஆளுக்கு ஏறவே இல்லை. அவன் தான் சென்டர்ல உட்காந்து எவ்வளவு கிளிக்கிறேன்னு கிளிக்கிறவன் பூரா அவன் தான். அந்த முட்டை பயலுக்கு செல்போன் கம்பெனி வேற, கூகுள் கம்பெனி வேறன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி கூத்து ஒன்று நடக்கும். அப்புறம் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால, அரௌண்ட் 11 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2014 போல நான் சூப்பர் ஸ்டிஷன்ஸ் சயின்ஸ் சைக்காலஜி அப்படின்னு ஒரு டாக் ஒன்று கொடுத்தேன். அதுல நான் இந்த ஃபேஸ்புக்ல இருந்து எடுத்த மெட்டீரியல் ஒன்று போட்டிருந்தேன். அந்த காலகட்டத்தில் வந்து குஜராத் மாடல் அப்படின்னா உலகத்திலேயே தி பெஸ்ட் மாடல் வந்து குஜராத் மாடல் அப்படின்னு அந்த 2014 உனக்கு பரப்புனாங்க. அதுல அவன் போட்டுக்கிறான், குஜராத் சிட்டி பாருங்க எவ்வளவு அழகாகுது, பில்டிங் எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு. டே, பஸ் ரைட் சைட்ல ஓடுது, டிரைவர் அந்த சைடு இருக்கிறான். இது இந்தியாவே கிடையாது, சைனா போட்டோ. அதை எடுத்து போட்டுக்கிறேன், நான் வீடியோ வச்சிருக்கிறேன், சிடி நான் கையில வச்சிருக்கிறேன். அதை காமிச்சு நான் சொல்றேன், இது குஜராத் மாடல் இல்லடா, சைனா மாடல்டா. 40,000 பேர் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கூகுள்ல கேட்கறாங்க, சார் நீங்க இன்ஃபர்மேஷனை கண்ட்ரோல் பண்ணுவீங்களா, நீங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றீங்கன்னு கேட்கிறப்போ சுந்தர் பிச்சை சொல்றாரு, எது பாப்புலரோ அது மேல வந்துடும் சார், எங்களால எதையுமே பண்ண முடியாது சார், எங்க கண்ட்ரோல் இல்லை சார்ன்றாரு. அவன் ஒத்துக்க மாட்டேன்றான். இப்ப இந்த குஜராத் மாடல்ல இவன் வந்து என்ன பண்றான், 40,000 பேர் ஃபார்வர்ட் பண்ணா இதுதானே மேல வரும், ஃபேக்ட் எப்படி மேல வரும்? அது ஒரு ஏரியா. அதுக்கப்புறமா இந்த எம்பயர் ரெப்ளிகா பத்தி சொன்னீங்க. ரெப்ளிகால ஒரு ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ ரொம்ப இன்டிமேட்டா காதல் உறவு இன்டிமஸா பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும், துணை வேணும். தனியாகிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, லோன்லியா இருக்கிறாங்க, ஆர்ஃபனா இருக்கிறாங்க, டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாங்கன்னு சொன்னா, இந்த கம்ப்யூட்டரு இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட பழகி மனுஷனுக்கு என்ன உணர்வு தேவைப்படுது அப்படின்னு அதை கண்டுபிடிச்சு அது தன்வயப்படுத்தி கொண்டு, நான் எம்பத்தி கத்துக்கிட்டேன், நான் ஃபீலிங் கத்துக்கிட்டேன், நான் இனிமே என்னால எல்லாராலையும் பழக முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்றாங்க. அது அவங்க என்ன பேசுறாங்க, கண்டென்ட் என்ன, என்ன எதிர்பார்க்கறாங்க, அது கோபத்தை வெளிப்படுத்துறாங்களா, அன்பை வெளிப்படுத்துறாங்களா, காதல் வேணுமா, செக்ஸ் வேணுமா, இல்ல வன்மம் வேணுமா, அது என்ன வேணுங்கிறது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி பண்ணி, எனக்கு ஆஸ் இட் இஸ் கம்ப்யூட்டர் சொல்லுது, எனக்கு ஃபீலிங்கே கிடையாது, ஆனா ரெப்ளிகா மாதிரி கிரியேட் பண்ணி விட்டு மக்களோட பழக விட்டு எல்லா மக்களும் பேசுற போது அவங்களுடைய ஆசைகள் என்ன, வெறுப்புகள் என்ன, உணர்வுகள் என்ன கத்துக்கிறதுங்களுக்கு வழிவகையா இருக்குது அப்படின்னு அது சொல்றாங்க. அதுக்கப்புறமா பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் சொன்னீங்க. ஒரு சீரியலா ஒரு கொலை நடக்குதுன்னா நம்ம ஆளு முதல்ல பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் என்னன்னு தேடுவான். ஒரு கொலை நடந்ததுன்னா கொலைகாரனை தேடு, ஒருத்தெடுத்து கொலை நடந்ததுன்னா கொலை பண்ற மைண்டை தேடு. யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் த மைண்ட், நாட் தி பர்சன். பர்சன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், மைண்ட் இஸ் த ஒன் ஆக்டிவேட்டிங் இட் அப்படின்னுட்டு அதை வந்து மோடஸ் ஆப்பரண்டி எம்ஓன்னு சொல்லுவாங்க. அன்சப்பும்பாங்க, ஆள் பேர் தெரியல, சப்ஜெக்ட் அன்ஐடென்டிஃபைடு, ஹூ இஸ் அவர் அன்சப்னு கேட்பான். அப்புறமா இவங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு ப்ரொஃபைலிங் போடுவாங்க. மோடஸ் ஆப்பரண்டி கொலை பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவன் திமிரில் ஒரு ஆணவத்துல நான் தான் பண்ணேன்றதுக்காக என்ன பண்ணுவான், ஏதாவது ஒன்றை வச்சுட்டு போவாங்க, இல்லைன்னா ஒரு ஸ்லோகன் எழுதி வச்சுட்டு போவான். அது வந்து சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க, கொலைக்கிறதுக்கு சம்மந்தம் கிடையாது, ஆனா அவர் ஒன்று எழுதி வச்சுட்டு போவாரு. இந்த சிக்னேச்சரை வச்சு மோடஸ் ஆப்பரண்டியை வச்சு தான் அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கிறது. அது மாதிரி இவங்க பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் பண்றது என்ன, நீ என்னத்தை வேணாலும் பண்ணி தொலை, ஆனா எங்களுக்கு பேட்டர்ன் தெரியணும், நீ இப்படிதான் பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியணும், நீ சனிக்கிழமை 6 மணிக்கு நீ எங்க எதை வாங்குவ அப்படின்னு எங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சிச்சுன்னா நாங்க 5:45 அதை அங்க ரெடியா வச்சிருப்போம், அதை கொண்டாந்து 6 மணிக்கு கரெக்டா உங்க கையில கொடுத்துருவாங்க. உனக்கே தெரியாது, ஆனா எங்களுக்கு தெரியும். நீ 6 மணிக்கு என்ன பண்ணுன்னு உனக்கு தெரியாது, நீ 6 மணிக்கு பண்ண என்ன பண்ணுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க அதுக்காக உற்பத்தி பண்ணி நாங்க அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி நாங்க அதை வால்மார்ட்ல நாங்க காஸ்கோல கரெக்டா வச்சிருப்போம். நீ வந்தா அப்படி டக்குன்னு எடுத்துட்டு போயிடலாம், இல்லைன்னா கேட்க வேண்டாம், நீ ஆர்டர் எல்லாம் பண்ண வேண்டாம். அந்த லெவலுக்கு போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு ஏரியா சொன்னீங்க, அதுல பிளைஸ் பாஸ்கல்னு ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் இந்த தெர்மோடைனமிக்ஸ்லயும் பெரிய ஆளு, டெசிஷன் மேக்கிங் ஏரியாலையும் ஒரு பெரிய ஆளு. பிளைஸ் பாஸ்கல், பாஸ்கல்ஸ் வேஜர்னு பேர் இருக்கு, சவால்னு அர்த்தம். கடவுள் இருக்கிறாரு, நீ பிரார்த்தனை பண்ண, நீ சொர்க்கத்துக்கு போவ. கடவுள் இல்ல, நீ பிரார்த்தனை பண்ண, உன் டைம் வேஸ்ட், வேற ஒன்றும் கிடையாது. கடவுள் இல்ல, நீ பிரார்த்தனை பண்ணல, ஒரு நஷ்டமும் கிடையாது. கடவுள் இருக்கிறாரு, நீ பிரார்த்தனை பண்ணல, நரகத்துக்கு தான் போவ. அப்ப 75% தூக்கி வெளில போட்டு நான் பிரார்த்தனை பண்ணலன்னா நரகத்துக்கு போயிடுவேன், நரகத்துக்கு போகக்கூடாது,
அப்ப என்ன பண்ணா, சேப்பர் பெட்டு பிரார்த்தனை பண்ணிடுறா. கடவுள் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி பிரார்த்தனை பண்ணிட்டா சொர்க்கத்துக்கு போனா போவோம், டைம் வேஸ்டா போனா போவோம், ஒண்ணும் இல்லைன்னா பரவாயில்ல, நரகத்துக்கு மட்டும் போயிடக்கூடாது. அதனால என்ன பண்ணோம்னா நம்ம 25% போவோம், 75% வேண்டாம். 70% ரிஸ்கே கிடையாது உங்களுக்கு, 25 தான் ரிஸ்க். மாமா ரிஸ்க்கு பயப்படுறான்ல, அதை கண்டுபிடிச்சு அந்த ஃபீலிங்கை ஆக்மெண்ட் பண்ணி அதை உனக்கு வெறியேற்றி பயமுறுத்தி எல்லாத்தையும் வித்துடலாம் வா அப்படிங்கிறது தான் இப்போ பாயிண்ட். இந்த மாதிரி ஓடிட்டு இருக்குது. நீங்க சொன்ன இல்ல நான் தான் பிளாட்ஃபார்ம் தரேன், நீ என்னத்த வேணா பேசிக்கோன்னு சொல்றாங்க. இதுவே பாட்டே இப்ப நான் டுவோலிங்கோ, நான் எதனா ஒரு மொழி படிக்கிறேன்னா அது வார வாரம் என்ன பண்ணுது, ஒரு 50 பேர் குரூப்னு கிரியேட் பண்ணிடுது. அந்த 50 பேர்ல டாப் 10ல இருக்கிறவங்கள மேல தூக்கின்னு போகுது. அந்த எல்லா 50-50 கிரியேட் பண்ணிடும். ஒரு லாங்குவேஜ் படிக்கிறவனை டாப் 10 மட்டும் மேல பேரை போட்டுரும். அந்த டாப் 10ல ஒரு காம்படிஷன் வரும். நீங்க 10 பாயிண்ட் எடுக்கலாம், 500 பாயிண்ட் எடுக்கலாம். நான் பாட்டுக்கு உட்காந்து காலையில இருந்து ஒரு 3 மணி நேரம் வேலை பார்த்து ஒரு 300 பாயிண்ட் எடுத்தேன்னு வச்சுங்களேன், ஒரு பாட் ஒன்னை கிரியேட் பண்ணி அது 350 பாயிண்ட்னு போட்டு வைப்பான். ராத்திரி வந்து உட்காந்து நான் பாட்டோட போட்டி போட்டு உட்காந்துருப்பேன். இது பாட்டுன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு பாட்டை கொண்டாந்து விட்டு நம்மளோட காம்படிஷன் போட வைக்கிறானுங்க. படிக்க வைக்கிற இடத்துல அது பாட்டு நல்லது. ஆனா இந்த ஆளுக்கு ஓட்டு போடுன்னு ஒரு பாட்டு அதுவே கிரியேட் பண்ணினே உட்கார்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து நாங்க வைரல் ஆகிட்டோம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இதைத்தான் நம்புறோம். அமேசானுக்குள்ள போறோம், ஒரு பொருள் பாக்குறோம், எது 4.5, எது ரொம்ப பேர் கொடுத்துக்கிறாங்க, எது ரிவ்யூ நல்லா இருக்குது, எல்லாத்தையும் பாட்டே கிரியேட் பண்ணிச்சுடா. உனக்கு எப்படிடா தெரியும் வித்துதா விக்கலான்னு யாருக்கு தெரியும்? அப்போ we are in a soup-ன்னு சொல்ல வர்றேன் நான். I am done. ஓகே, நம்ம அடுத்து போயிடலாம். அடுத்து போயிடலாமா? அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். இப்ப நான் சொன்னதுல எதனா சின்னதா காமெண்ட் பூபாவோ சதேஷோ கொடுக்குறீங்களா? இது ஒண்ணு மட்டும் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், விச் சதேஷ் அவன் வந்து டச் பண்ணிட்டு போனான். எனக்கு ரொம்ப ரொம்ப வியந்து படிச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து டாக்ஸேஷன் ஸோ அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு டாபிக் கீழே வந்தது. ஸோ நம்ம டாக்ஸேஷன் எல்லாமே வந்து மணியை பேஸ் பண்ணி தான் வந்து டாக்ஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு சர்வீஸ் கொடுத்தாலுமே ஓகே, அந்த சர்வீஸ்க்கு ஒரு 1000 ரூபாய் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் போட்டு 5%, 10% போட்டு ஒரு டாக்ஸேஷன் தட் வில் கோ டு தி கவர்மெண்ட். ஸோ இது வரைக்கும் இது இப்படிதான் வந்து இயங்கிட்டு இருக்குது. எல்லாருமே தெரியும், இந்த புக்கே வந்து இன்ஃபர்மேஷன் பத்தி தான் படிச்சுட்டு இருக்கோம். இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து நிறைய பரிமாறுறோம். ஏஐ இஸ் பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் போது சர்வீஸ் ஆல்சோ விச் வி ஆர் கெட்டிங் ரைட் நோ வி ஆர் இன் டு ஜூமுக்கு நம்ம வந்து இந்த சர்வீஸ் எடுத்துக்கிறோம். ஜூம் இந்தியன் கம்பெனி கிடையாது, ஆனா வந்து எந்த காசும் நம்ம கொடுக்கல. ஸோ எப்படி ஃப்ரீயா வந்து நம்ம வந்து இதுல யூஸ் பண்றோம். சேம் கோஸ் டு ஃபேஸ்புக், சேம் கோஸ் டு நியூமரஸ் அமௌண்ட் ஆஃப் ஆப்ஸ் விச் வி யூஸ், எல்லாமே பேஸ்ட் ஆன் யூஎஸ் ஆர் யூகே. ஆனா நம்ம எந்த காசுமே கொடுக்காம we just using it, you're getting the job done. அப்படின்னும் போது வந்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த டாக்ஸேஷன் பிசினஸ் பேஸ்ட் ஆன் மணின்றதுனால வந்துட்டு ரொம்ப நிறைய நம்ம லாஸ் பண்றோம். இந்த சென்ஸ் கவர்மெண்ட் வந்து ரொம்ப லாஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்ப இன்னுமே நம்ம வந்து மணியை வச்சுதான் நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஐ திங்க் டாக்ஸேஷனே வந்துட்டு கேள்விக்குறியா ஆகிடும் அப்படின்றது தான் வந்து இவர் வந்து சொன்னாரு. எனக்கு பயங்கர ரிவீலிங்கா இருந்தது, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வந்து ஒரு அசால்ட்டா சொல்லிட்டு போறாரு. அப்ப அது ஃபிளிப் சைடு என்ன, சும்மா கேள்வி கேட்டா மட்டும் போதுமா, அவர் வந்து ஒரு இதுவும் வைக்கிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு என்னன்னா வந்துட்டு இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் மணி பேஸ்டு டாக்ஸேஷன் படி இன்ஃபர்மேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு புது கான்செப்ட் வந்து இவர் யோசிச்சாரா இல்ல எந்த ரெஃபரன்ஸ்ன்னு நான் பார்க்கணும். ஸோ அது வந்து ரொம்ப புதுசா இருந்தது. என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம எம்ஐஎம்ல இருக்கோம். இப்போ எம்ஐஎம்ல இருக்கும் போது வந்துட்டு இந்த 10 பேர்ல வந்து who has more information, who reads book, who கண்டினியூஸா வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க தான் வந்து பணக்காரங்க. யார் வந்து காசு அதிகமா வச்சிருக்காங்கன்றது வந்து பணக்காரனே கிடையாது. பிகாஸ் தி இன்ஃபர்மேஷன் இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் த மணி. இப்போ மணி வச்சிருக்கிறவன் தான் பணக்காரன் அப்படின்னும் போது ஒரு கட்டத்துல வந்துட்டு வென் கவர்மெண்ட் ஆர் யூஎஸ் மாதிரி ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் வந்து டெமோக்ரஸின்னு சொன்னாலே யூஎஸ் தான் நம்ம டாப்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து இல்லப்பா இன்ஃபர்மேஷனை வச்சிடலாம்ப்பா, இல்லைன்னா ரெண்டுமே பேரலா போகட்டும், மணியும் இருக்கட்டும் இன்ஃபர்மேஷனும் இருக்கட்டும் அப்படின்னும் போது அப்போ இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறவன் தான் வந்து ரிச் ஃபெலோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். அப்படி வரும்போது தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாக்ஸேஷன் நம்மளால போட முடியும். தென் ஒன்லி தி டாக்ஸுக்கே வந்து ஒரு பர்பஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொன்னாரு. அதை டைஜஸ்ட் பண்றதுக்கே எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது. எப்படி அது நடக்கும், இவர் தியரட்டிக்கலா சொல்லிட்டாரு, பட்
எப்படி இது சாத்தியமா இருக்குமா, அது என்னால டினையும் பண்ண முடியல. வெரி வெரி நியூ கான்செப்ட் டு மீ விச் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல். அந்த மணியே வந்து இப்ப நான் அதுதான் சொன்ன டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மணியை பார்ப்போம். இன் நெக்ஸ்ட் சாப்டர் இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மணியும் பார்க்க போறோம். அதுவுமே எனக்கு செம புதுசா இருந்தது. ஸோ இஃப் வி டோன்ட் ஹேவ் எனி கொஸ்டின், ஐ திங்க் வி கேன் பாஸ் ஆன் டு தி இல்ல நெக்ஸ்ட் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ நீ சொன்னதோட எக்ஸ்டென்ஷன் வந்து என்ன சார் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஓஎம்லயோ இல்லை நாங்கள் கேள்வியிலையோ இது மாதிரி யூனிக்கா நம்ம போடுறோம்ல ஒரு இன்ஃபர்மேஷன், அது வேற யாரும் போட மாட்டாங்க. ஆனா இது பாப்புலர் ஆக மாட்டேங்குது. ஆனா இதை பார்க்குற மினிமம் இருக்குல்ல, இதுக்கு வேல்யூ வந்து ஏத்துவாங்க இந்த ஃபியூச்சர் அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு வந்து பெர் ஹவர் வியூ வந்து ரேட்டை ஏத்துவாங்க. நார்மல் என்டர்டைன்மெண்ட் ஒரே மாதிரி ஒன்று ட்ரெண்டிங் ஆகுது பாத்தீங்களா, ஒரு ஒரு புதுசா ஒரு பாட்டு வருது, அதுக்கு ஆடுறாங்க, அது எல்லாரும் பார்த்து பார்த்து மில்லியன் வருதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட வேல்யூ கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா அது நிறைய பேர் பண்றாங்க. ஸோ ஆல்வேஸ் ஒரு ரேரிட்டிக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனுக்கு வரும்னு நானும் பூபதியும் கூட பேசிட்டு இருந்தோம். அப்ப ஸ்டீபன் சார் சொல்லியிருப்பாரு, அவரும் சொல்லுவாரு, நம்ம போட்டுனே இருப்போம், ஒரு காலத்துல இதுக்கு ஸ்விட்ச் ஆகும்னு வரும். அதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து ராமு சார் சொன்னது, ரெப்ளிகா வந்து எந்த அளவுக்கு இன்டிமேசியா இன்னும் அப்டேட் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஒரு விஷயத்த வந்து நான் அட்லீஸ்ட் லைக் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு தான் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சத இந்த வாரமே அச்சீவ் பண்ணிச்சு. ஏன்னா கூகுள்ல வந்து நோட் புக் எல்எல்எம்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா, மனிதன் மாதிரியே பாட்காஸ்ட் பண்ணுது. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் ரஃபேஸ் சார் போட்டாரு, அதுக்கு ரிப்ளை பண்றதுக்கு வந்து நான் படிச்சு 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 நான் கண்டென்ட் ஆட் பண்ணேன். நான் என்ன பண்ணேன், அந்த கண்டென்ட் தூக்கி கூகுள்கிட்ட கொடுத்துட்டு இதை பாட்காஸ்டா மாத்து அப்படின்னு சொன்னேன். அந்த பாட்காஸ்டா மாத்தின லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சார். அதோட ஃபர்ஸ்ட் 1 மினிட் மட்டும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மனிதனா பாட்டானே தெரியாது அந்த இல்ல நம்ம அளவுக்கு. அதை போட்டுருவோமே, ப்ளே பண்ணிடுவோமே. நீங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் சார், நீங்க எடுத்து ஷேர் பண்ணுங்க வித் சவுண்ட். நம்ம ஜூம் சாட்லயே ஏன்னா போட்டுருக்கேன். நான் வந்து சாட்ல போட்ட எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல. இதுல வந்து ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ட்டு அதுல ஒன்னு அவர் சொல்லிட்டாரு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து பாப்புலர் பாட்காஸ்ட்ல பேசின ஒரு விஷயம் அப்படின்ட்டு வைப்பர் கிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு சைடு வந்து டிஎன்ஏ ஸ்பெஷலிஸ்ட் லில்லி ரோஸ் அப்படின்னு ஏஏ லில்லி ரோஸ் தான் பேசியிருக்காங்க அப்படின்னு போட்டேன். யாருமே அதை கிராக் பண்ணல. வைப்பர் கிங்னா ஒன்றும் இல்லை, ஸ்னேக் பாபுவோட ஆல்டர் ஈகோ தான் வந்து வைப்பர் கிங். ஏன்னா ஆளினால் அழுகுராணி, அழுகுராணியை தான் நான் வந்து லில்லி ரோஸ்ன்னு போட்டு அப்படி போட்டேன். யாரா கிராக் பண்ணுவீங்களான்னு பார்த்தேன். ஸோ இந்த 2 கேரக்டரை வச்சே நிறைய பாட்காஸ்ட் போடணும்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். ஓகே, ப்ளே பண்றேன். பண்ணுங்க சார். சவுண்ட் கேட்கல நான் மட்டும் சொல்லுங்க. All right, everyone, buckle up, because today we are diving deep, and I mean deep, into the world of microRNA. Which, as you might have guessed from the Nobel Prize in Medicine this year, is a pretty big deal. Yeah, these tiny molecules, tinier than you can probably imagine, they're quietly orchestrating this whole symphony going on inside us. A symphony that we, for a long time, really didn't appreciate. I mean, we knew DNA was important, right? The genes in our DNA are the blueprints for all the proteins our bodies make. That's Biology 101. Right, the instruction manual for life. Exactly. But what we didn't fully understand was how those instructions were actually being used. Like, having the blueprints is one thing, but you need someone on the construction site making sure everything is built at the right time, in the right order. And that's where our Nobel Prize winning microRNA comes in. Precisely. So we're talking about something that's not DNA, not a protein, but It's still a piece of genetic material, a tiny piece called microRNA. And what it does is regulate gene expression. okay, hold on. Regulate. Give me an example here, because this is நிறுத்திக்கலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பீஸா பாட்காஸ்ட்டை நான் பண்ணணும்னா நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அந்த டோன்ல ரெண்டு பேசுறவங்க இதே மாதிரி வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு அவங்கள கான்வர்ஸ் பண்ண வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போடணும். அதுக்கு எவ்வளோ ஒரு காஸ்ட் எல்லாமே இன்வால்வ் ஆகும். பட் இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டை வித்தின் 10 மினிட்ஸ் அதை எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. எங்க பாஸ் வைக்கணுமோ அங்க பாஸ், எங்க கொஸ்டின் கேட்கணுமோ அதுவே எல்லாத்தையும் இன்டர்பிரேட் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ இது Interesting, வந்து interesting. ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு தான் வரும்னு நினைச்சேன். இன்னைக்கு வரும்போது ஐ வாஸ் சர்ப்ரைஸ். இததான் வந்து நம்ம என்னன்னா வந்துட்டு இப்போ இது வந்து அப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் சொல்லணுமா? ஏன்னா அது வந்து ஹியூமன் மாதிரியே பேசுது, ரெப்ளிகால ஹியூமன் மாதிரி இன்டிமேசியும் வச்சுக்குது. ஸோ அப்போ இன்னுமே கான்சியஸ்னஸ் வரல அப்படின்ட்டு இன்னும் ரொம்ப டீப் டைவா போய் அந்த கான்சியஸ்னஸ்க்கு நம்ம நிறைய வந்து டெஃபினேஷன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அது கான்சியஸ்னஸ் வரலப்பா, இன்னும் ஹியூமன் தான்ப்பா அப்படின்ட்டு ஸ்டில் வி ஆர் கம்பேரிங் த மிஷின் வித் த ஹியூமன். அதனாலதான் அது ஏலியன் இன்டெலிஜென்ஸ் பண்ணிட்டோம்னா தட்ஸ் ஏலியன், நோ நீட் டு கம்பேர் வித் த ஹியூமன் அப்படின்றது அந்த ஒரு கான்செப்ட்ல தான் அவர் வந்து அந்த காயின் பண்றாரு.
நான் போன மாசமே சார்ல்ஸ் டார்வினையும் டாக்டர் சிக்மண்ட் ஃப்ராய்டையும் ரெண்டு பேரும் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். வரிசையா அந்த சர்வேல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், எவல்யூஷனு, ப்ராசஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒன்னொன்னா கொடுத்துட்டு வரேன், டைட்டில் போட்டு வர்றேன். இவங்க ரெண்டு பேரும் பியர் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் மாலை வேலையில உட்காந்துக்கிட்டு, இவர் ரிலாக்ஸா சாஞ்சுனுக்கிறாரு கவுச்ல, அவர் கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிறாரு, இவர் இதை கேட்கிறாரு, அவர் அது பதில் சொல்றாரு. கன்வர்சேஷன் பூரா போட்டுச்சு. 100 பக்கத்துக்கு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறேன் நான். ரெண்டு பேரும் பேசுற மாதிரியே டார்வினும் ஃப்ராய்டும் பேசினா என்ன பேசுவாங்க, இவர் டாபிக் அவர் டாபிக் ரெண்டும் எப்படி கலந்து இது பண்றாங்கன்னு ஒண்ணு என்ன. அதுக்கப்புறமா இப்போ ஒரு ஹெட்ஜ் ஃபண்டுன்னு ஒரு பாம்பே கம்பெனி ஒன்று நேரில் கிளாஸ் எடுக்க சொன்னாங்க சென்னையில். சரிண்ணா, அதில் நார்மலாக ஒரு கம்பெனி என்னை பற்றி ப்ரொஃபைல் ஒன்று அனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு. அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுற அந்த விபி வந்தார். அவர் சொன்னார், ஒரே சிரிச்சுட்டே சொன்னார், உங்ககிட்ட ப்ரொஃபைல் கேட்கறதுக்கு நேரம் இல்லை, ஏஐல போட்டு இந்த மாதிரி சென்னையில் ஒரு ஆளுக்கிறாரு முத்தையராமநாதன் பேர், அவர் ஹிப்னாசிஸ், என்எல்பி, டிஏ, சைக்காலஜி, தமிழ் லிட்ரேச்சர்லாம் ஸ்பெஷலைஸ் பண்றாரு, டீட்டெயில்ஸ் கொடுன்னு கேட்டா அது 2 பக்கத்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு, இதை வச்சுக்கிறேன் பாருங்கன்னுட்டு அதை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இப்போ ஒருவேளை ஏஐக்கு எனக்கு தெரியுமோ அப்படிங்கிறது இப்ப எனக்கு தெரிய வருது. இங்க ஆக்சுவலா இப்ப நீங்க நிறைய டேட்டா கிரியேட் பண்ணிட்டீங்க. சதீஷ், பூபதி சொன்ன ஒரு விஷயம் எனக்கு டேட்டா ரிச்சா மணி ரிச்சா அப்படின்றது நீங்க சொன்னீங்க, கேட்டீங்க இல்லையா? இதுல என்னோட ப்ரிடிக்ஷன் என்னன்னா, மணி ரிச்சா இல்லையான்றது இல்ல, டேட்டா இஸ் பவர். டேட்டா யார் வச்சிருக்கானோ அவன் பவர்ஃபுல் பர்சன், பவர்ஃபுல் கண்ட்ரி. அதுதான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, நீ என்ன பணம் வச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, பவர் இருக்கு எங்கேல, ஐ எம் கோயிங் டு ஹேண்டில். அப்ப இந்த பவர் என்னன்னா, நீ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் டேட்டானா வெறும் டெக்ஸ்ட் தான், இன்னைக்கு அப்படி கிடையாது. இட் இஸ் ஒரு இமேஜ் இஸ் a டேட்டா, ஒரு டாக் இஸ் ஆடியோ ஃபைல் இஸ் a டேட்டா, ஒரு வீடியோ ஃபைல் இஸ் a டேட்டா. நீங்க டேட்டா எப்படி இருக்குன்னே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு டேட்டா வச்சிருக்கான். அந்த அளவுக்கு டேட்டா கலெக்ட் பண்றான். அப்படின்ற பட்சத்துல டேட்டா யார் மேனேஜ் பண்றா? அப்ப எல்லாத்தையுமே பண்ற கண்ட்ரின்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்ச, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிஞ்சது தான். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இதுல மேஜரா ஒரு 4-5 பிளேயர் தான் இருக்காங்க. பிளேயர் 4-5 பிளேயர் தான். அப்போ இந்த 4-5 பிளேயரும் ஏஐ டாப்ல வந்தது அப்படின்னா எந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியும் ஆளுதோ இல்லையே, இவங்க ஆளுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பவர் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது இல்லையா? பவர், அந்த பவரை தான் ஏஐ யூட்டிலைஸ் பண்ண போகுது. So these are the predictions தான். Maybe we'll discuss. ஏதோ ஏஐ புக்ல படிச்சேன் ஒரே ஒரு லைன், நாலேஜ் இஸ் பவர்ன்னு ரொம்ப நாளா சொல்லியிருந்தோம், உங்களே இப்ப நாலேஜும் கிடையாது, உங்களே பவரும் கிடையாது, எல்லாம் நாங்க எடுத்துக்கணும் அப்படின்னு ஏஐ சொல்லிடுச்சுன்னு எழுதியிருந்தாங்க. சரி, நாலேஜ்னாவே டேட்டா தான் சார், நம்ம வச்சிருக்க டேட்டா தான், நம்ம பிரெயின்ல இருக்கிற டேட்டா வச்சுதான் நம்ம நாலேஜ் இது பண்றோம். இப்ப மிஷின் வச்சிருக்க எல்லா டேட்டாவும். இன்னொரு விஷயம்னா, the processing speed is unimaginable. நம்ம ப்ராசஸ் பண்றதுக்கும் அதை ப்ராசஸ் பண்றதுக்கும் வித்தியாசம். அங்கதான் பிளே ஆகுது பவர். ஓகே, நம்ம வில் ப்ரொசீட். அடுத்து